ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சைனீஸ் லவ் மூவி தான் பார்க்க போகிறோம். அதாவது ட்ராமா தான் நம்ம மூவி விஷனில் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோயினை தான் கட்டுறாங்க. ஹீரோயின் பக்கத்தில் இருக்கவன் வந்து இவ கம்பெனியோட எம்டி போல இருக்கு. இவனோட பேர் ஷெங்க. அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினை. உன் பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி காசு எடுத்துகிட்டு வர சொல்லுங்கும் போது அவன் டிஷ்யூ பேப்பருக்கே காசு செலவு பண்ண மாட்டான். என்னை கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னால் மட்டும் காசு கொண்டு வந்து கொடுத்துருவானாங்கும் போது வருவான் பாருன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அங்கேருந்து அப்படியே பறந்து வந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஹெலிகாப்டர் இருக்கும் அதில் வந்து அந்த ரோப்பை பிடிச்சி கீழே தொங்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அங்கே கட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து அவளை காப்பாற்றிட்டு வந்ததுக்கப்புறம் காமிக்கிறாங்க. பார்க்கிங் டிக்கெட்டில் வந்து 10 ரூபா எக்ஸ்ட்ரா போட்டாங்களாமா. அதுக்குன்னு கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். டே நீலாம் மனுஷனாடான்னு தான் இவ யோசிக்கிறா. இப்போ அப்படியே கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி காமிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு வந்து அவங்க அம்மா இல்லை போல இருக்கா. அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. அவங்க அப்பா வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டாரு. அந்த லேடி என்ன பண்ணுறாங்க, ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு அங்கே ஒரு தாத்தா வந்திருக்காரு. அவர் தான் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவர் பல் சட்டியை எடுத்து அடுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எங்கள் பொண்ணு உங்களுக்கு கட்டி கொடுக்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் மாப்பிள்ளை அப்படின்னு வேற சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. எது மாப்பிள்ளையா, இன்னும் கொஞ்ச நேரம் விட்டா இருந்தாலும் செத்தே போயிடுவான், இவன் மாப்பிள்ளையாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அவர் வேற பரவாயில்ல பிள்ளை கொஞ்சம் வந்து பயப்பட செய்யுது, ஒன்றும் இல்லை நான் சரி பண்ணிக்கிறேன், சில வீட்டுக்கு போனேன்னு எல்லாத்தையும் பார்த்துக்கலாங்கும் போது யோ அப்பெல்லாம் கூப்பிடாதியா என்னன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இப்படியே பேச்சுவார்த்தையாக ஸ்டார்ட் ஆனது கொஞ்ச நேரத்துலேயும் கலவரமாக மாறிட்டு இருக்கா. அந்த இடத்துல எல்லாரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வந்து அந்த டேபிளில் இருக்க எல்லாத்தையும் கீழே தள்ளி விட்டுட்டு நான் இருந்தால் தாண்டா என்னை கட்டாய கல்யாணம் பண்ணுவீங்க போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போகும்போது அங்கே காஸ்டியூம் போட்டு டான்ஸ் ஆடுற ஒருத்தவன் வந்து குறுக்க தடுக்கிறான். அதனால வந்து அவங்க அப்பாவாலையும் அம்மாவாலையும் பின்னாடி ஓட முடியாமல் போயிடுது. ஹீரோயின் அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஃப்ளைட் பிடிச்சி வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்திருக்கா. ஏன்னா இவங்க அம்மா தான் சொல்லியிருப்பாங்க சாகிறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல உனக்கு ஒரு வீடு இருக்குமா, அம்மா வந்து உன்னோட கல்யாணத்துக்காக இந்த வீடை சேர்த்து வச்சிருக்கேன், இதை நீ வச்சுக்கோமான்னு சொல்லிட்டு அட்ரஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப வருஷம் ஆயிருக்கும் போல இருக்கு. அதில் வந்து எல்லாமே அலைஞ்சு போச்சு. ஹீரோயின் அந்த இடத்த தேடி பார்க்கலான்ட்டு வந்தா அங்கே ஒரு நாய் வந்து இவ்வளோ விட மாட்டேங்குது, துரத்திக்கிட்டு பின்னாடியே ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இடத்துல ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ என்ட்ரி. ஹீரோ அப்படியே ஜாலியாக லாலிபாப்லாம் சாப்பிட்டுக்கிட்டு பார்த்தா வந்து இந்த ரவுடி பசங்களாம் இருப்பாங்களே அந்த மாதிரி தான் வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் யோசிக்கா இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு கை கொடுக்க போகும்போது அவன் அந்த நாயை தூக்கி அதுக்கு என்னாச்சுன்னு செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். நாய்க்கு இருக்க மரியாதை மனுஷனுக்கு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லி யோசிச்சவ அவனை பார்க்குறா. என்னம்மா சொல்லும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, குட்டி பாப்பா மாதிரி இருக்கா, இந்த நைட் நேரத்தில் எங்கே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும்போது எங்க இந்த 28ஆம் நம்பர் வீடு அது மட்டும் எங்கே இருக்குன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதில் போட்டிருக்கிறது 26ஆ 28ஆன்னு கூட அவளால் கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அழிஞ்சு தான் இருக்கு அந்த அட்ரஸ்ஸு. சரி வா நான் அவனை கூட்டு போய் விடுறேன்னு சொல்லிட்டு கை கொடுக்குறான். இவ்வளோ பயந்துக்கிட்டே தான் கையை பிடிச்சிட்டு பின்னாடியே போய்கிட்டு இருக்கா. தோ கிலோமீட்டர்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். இவ வேற பேகை தள்ளிட்டு இவளால் சுத்தமாக நடக்கவே முடியல. எங்க எத்தனை கிலோமீட்டருங்க கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது தோ வந்துட்டோமா பக்கத்தில் தான், இன்னும் கிலோமீட்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோயோ இந்த இடமே ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருக்கே, கூட்டு போய் கழுத்து அறுத்து போட்டுவானோன்னு சொல்லி பயந்துக்கிட்டு இருக்கா. என்னம்மா பயந்துக்கிட்டு வாமான்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் விடுறான். வீட்டை திறந்து பார்த்தா கீ செட்டே ஆகலை பூட்டுக்கு. என்னாச்சு ஏன் செட் ஆகலையான்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் செட் ஆகலைங்க, ஏதாவது மொன்னையாக இருக்குமோ என்னன்னு தெரியலன்னு சொல்லும்போது நான் திறந்து விடுறேன்னு சொல்லிட்டு இவன் கை நிறைய கீ செயினாக வச்சுருக்கான். எல்லாத்தையும் போட்டு ஒன்று ஒன்றா போட்டு பார்த்து இப்படி திறந்துட்டான். உள்ளே போய் பார்த்தா வீட்டை பார்த்தோன்னே ஹீரோயின் இவ்வளோ ஓல்டான வீடா, நான் கூட புது வீடாக இருக்கும்னு நினச்சேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருக்கா. அம்மா நம்ம உள்ளே வரோம், சரி இவன் எதுக்கு நம்ம கூட வந்துக்கிட்டு இருக்கான்ற மாதிரி தான் இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி வா இங்கே வா நம்ம கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசலாம்னு சொன்னவன் அங்கே போய் ஏதோ பாக்ஸை எடுத்துக்கிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன தோணுதுன்னா இதுக்கு மேலே வந்து சைலண்ட்டாக இருந்து புண்ணியம் கிடையாது, இவன் எப்படியாவது இங்கேருந்து வெளில அனுப்பி ஆகணும்னு சொல்லிட்டு பக்கத்தில் அந்த ஒரு சிசரை எடுத்து கையில் வச்சுக்கிறா. இங்கே பாரா இதுக்கப்புறம் நீ பக்கத்தில் வந்துன்னு வச்சுக்க கூத்திடுவோம் பார்த்துக்கா. யாரா நீ என்னடா பண்ணுற, எப்படா உன்னால் என் வீட்டையே திறக்க முடிஞ்சது, நீ என்ன திருடனா சொல்டா திருடனான்னு சொல்லிட்டு பாட்டி கத்தும் போது ஏம்மா இந்த கத்துற, யாராவது பக்கத்தில் இருக்கவங்க பார்த்துட்டு வந்துட போகிறாங்க, என் மானமே போகுதுங்கும் போது திருடனுக்கு என்னடா மானங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்தியா உனக்காக தான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்தேன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணும்போது உள்ளுக்குள்ளேருந்து ஒரு கரப்பாம்பூச்சி வந்து சிஸ்டர் மேலே உட்காந்துக்குது. அவ்வளோதான் இவ்வளோ நேரம் தைரியமாக பேசிட்டு இருந்தவா கரப்பாம்பூச்சியை பார்த்தோன்னே ஓடி போய் ஒரு இடத்துல ஒழிஞ்சிக்கிறா. எது மட்டும் தோர்த்து ப்ளீஸ், பாம்பை பார்த்து கூட பயப்பட மாட்டானே, கரப்பாம்பூச்சின்னு எனக்கு ரொம்ப பயம் தோர்த்துன்னு சொல்லும்போது ஐயா இதை பார்த்தா பயந்தேன்னு சொன்னவன் கையில் பிடிச்சி காமிச்சிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு அது ஒன்றுமே பண்ணாது, இது ஒன்று என்னோட ஃப்ரெண்டு தான் பிடிங்கும் போது இவ பக்கத்தில் வந்தோடனே மேலே பாஞ்சிடுது. அவ்வளோதான் அவள் பயந்துட்டா. அப்புறம் தான் கூப்பிட்டு உட்கார வச்சு எல்லாத்தையுமே சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறான். டாக்குமெண்ட்லாம் எடுத்து கொடுக்குறான். என்ன விஷயம்னா ஹீரோயினோட அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவளோட ஸ்டெப் மாம் இருக்காங்களா அவங்க வந்து அந்த வீட்டை விற்றுட்டாங்க போல இருக்கு. இப்போ இந்த வீடு வந்து அவள் பேர்லேயே இல்லை. இதை வந்து கால் பண்ணி அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது அவங்க அப்பா சொல்கிறாரு மரியாதை வீடு வந்து சேருங்கிற மாதிரி திட்டிட்டு காலை கட் பண்ணிட்டாரு. இவளுக்கு இப்போ எங்கே போகிறதுன்னு தெரில, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நட்டு ராத்தில் பொட்ட பிள்ளையாக வந்து நடுவில் நின்றுக்கிட்டு இப்போ யார்கிட்ட ஹெல்ப் கேட்குறதுன்னு கூட தெரியாமல் இருக்கு. ஹீரோ தான் சொல்கிறான் சரி இங்கே தங்கிக்கோன்னு சொல்லிட்டு அவளை தங்க வைக்கிறான். ஆனால் 2 பேருக்கு நடுவில் சண்டையே
எடுக்குது, யார் பெட்டில் படுக்கிறது யார் சோஃபாவில் படுக்கிறதுன்ட்டு. ஹீரோயின் வந்து சரி நான் சோஃபாலே படுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்திருப்பா. இவன் குளிச்சுட்டு வந்து பார்க்குறான், பார்த்தா அவள் பெட்டில் படுத்திருக்கா. இவனும் அவளை எதுவுமே சொல்லலை, ஏதோ கால் வந்திருக்கும் போல இருக்கு. சரி மேனேஜர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே திரும்பி பார்க்குறான், அவர் க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காளா. உன்னை பார்த்தா பாவமாக இருக்கு, அதனால மன்னிச்சு விடுறேன், தூங்கிட்டு போன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து வந்துட்டான். இவன் தனியாக தான் இருக்கான், ரொம்ப நாளாக யார்கிட்டையும் பேசவே இல்லை, ஃப்ரெண்ட்ஸுன்னு கூட யாருமே கிடையாது. ஆனால் என்னமோ தெரியல, ஹீரோயினை பார்க்கும்போது அவளை ஹெல்ப் பண்ணணும்னு தோணுது. அதனால சரி படுத்து தொலைஞ்சிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துட்டான். சரி எங்கே தூங்குறதுன்னு சொல்லிட்டு சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஹீரோயின் ஒரு சீட்டு போட்டுருந்துருப்பா. அதில் வந்து ரூமோட நம்பர் வந்து 26ன்னு போட்டிருக்கு. உடனே அவன் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கான், அம்மா 26 பற்றி டீட்டெயில்ஸ் கிடைக்குமான்னு சொல்லி கேட்கும்போது அதை ஆல்ரெடி சேல் பண்ணிட்டாங்க போல இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா இந்த இடத்துல இருக்க எல்லா வீடுமே ஹீரோவோட கண்ட்ரோலில் தான் இருக்குது போல இருக்கு. இவன் பெரிய பணக்காரன் போல், அது எதுவுமே ஹீரோயினுக்கு தெரியாது. இவனுக்கு அந்த மாதிரி வாழ பிடிக்காம நார்மலாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான், காலையில் ஹீரோயினை எழுப்பி கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். ஹீரோயின் வந்து என்ன தான் டெனண்ட்டாக தங்கியிருந்தாலும் காசு கொடுக்கணும்ல, அதனால காசு சம்பாதிக்கிறதுக்கு என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி எனக்கு எதாவது வேலை வாங்கி தரீங்களான்னு சொல்லி கேட்கும்போது நான் உனக்கு ஓஷன்லேயே வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். உள்ளே வந்து பார்த்தா மீன் கடை, அங்கே மீன் வெட்டுற வேலை தான் வாங்கி கொடுத்துருக்கான் போல இருக்கு. இது வந்து அவனோட கடை தான் போல். அவளை வந்து மீன் வெட்ட சொல்கிறான். அவளும் வந்து நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எப்படி வெட்டுவேன் தெரியுமான்னு சொன்னவ கையை வெட்டிக்கிறா. உடனே கையெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு பெருசாக வாய் பேசினேன், வாய் மட்டும் தான் பேசுவ போல இருக்கு, நீனா இப்படி கையை வெட்டி வச்சிருக்க அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்க அதெல்லாம் நான் நல்லா தான் செய்வேன், ஏதோ அவசரத்தில் அர்ஜென்ட்டில் பண்ணிட்டேன் விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இவன் என்ன பண்ணுறான், ஒரு பார்சலை எடுத்து கொடுத்து சும்மாலாம் உட்காந்துருந்தா உனக்கு சோறுலாம் போட முடியாது, போ இதை டெலிவரி பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டுக்கிட்டு இருக்கான். மனசாட்சி இல்லாதவன் இப்போ தான் கையை கட் பண்ணிக்கிட்டேன், கொஞ்சமாவது யோசிக்கிறான பாருன்னு சொல்லி இவ திட்டிக்கிட்டே அங்கேருந்து போயிட்டுருக்கா. அப்படி போகும்போது வழியில் 4 பேர் வரானுங்க. என்ன செல்லம் ஊருக்கு புதுசா, பார்க்கவே அழகாக இருக்கியம்மா, இங்கே பாரு கொஞ்சம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு இருக்கானுங்க. அப்படியே இந்த பக்கம் ஆன்ட்டி ஒருத்தவங்க வந்து ஹீரோ கிட்ட பேசுகிறாங்க. என்னப்பா பொம்பளை பிள்ளைய போயிட்டு இந்த நேரத்தில் தனியாக அனுப்பி வச்சுருக்க, அதுவும் இல்லாமல் ஊருக்கு வேற புதுசு வந்த பொண்ணு, ரவுடி பசங்களாம் சுற்றுற இடம், போய் பார்த்துக்கோ அவ்வளோதான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவள் ஒன்றும் என் கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லையேங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் எங்கப்பா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொன்னேன், அந்த பொண்ணு போகிறது சேஃப் இல்லைன்னு சொன்னேன், சரி விடுப்பான்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் கிட்ட அவனுங்க வம்பு இழுத்துட்டு இருக்கானுங்க. இங்கே பாரு ஒன்றும் இல்லை, இவங்க கூட வந்தீங்கன்னா ஒரு மூவி பார்த்துட்டு வந்துடலாம் செல்லம், ஒன்று நாங்கள் டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டோம், உனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்கள மட்டும் சூஸ் பண்ண, மற்றவங்க வீட்டுக்கு கொடுத்துருவோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே அவங்கள்ட்ட பேச்சு கொடுத்துட்டு பின்னாடி கட்டை கிடந்திருக்கும், அதை எடுத்துகிட்டு குறுக்கு அப்படியே விளாசினவ. இங்கே பாருங்க யாராவது பக்கத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மண்டையை பொழந்துடும் பார்த்துக்கா, யார்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அப்படியே ஓடினவ ஸ்லிப் ஆகி ஒருத்தவங்க மேலே மோதுரா. யாருன்னு பார்த்து நம்ம ஹீரோ தான். என்னதான் அங்கே வந்து ஜம்பட்டமாக ஆன்ட்டி கிட்ட பேசியிருந்தாலும் மனசுக்குள்ள லைட்டாக பயமாக தான் இருந்திருக்கும். அதான் பார்க்க வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் அந்த பார்சலை தான் செக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இந்த ரவுடி பசங்களாம் என்ன சொல்கிறானுங்க, யார்டா நீங்க புல் தடிக்கு பயில்வான் மாதிரி இருக்கா, குறுக்க வந்து நிற்காத, எட்ட போயிடு, நாங்கள் அவகிட்ட தான் பேசணுங்கிற மாதிரி சொல்லும்போது இது அவளா, என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, பொம்பளை பிள்ளைக்கு மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதடா, இங்கே வாங்கடா உங்களுக்கு நான் சொல்லித்தரேங்கிற மாதிரி சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோலாம் இவ்வளோ சண்டை போடுவானாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிச்சிருப்பா. அவன் லெஃப்ட் ஹேண்டில் எல்லாரையும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். செம்மையாக மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்று வச்சுருப்பான் போல இருக்கு. பட்டுன்னு எல்லாரையும் அடிச்சு போட்டுறான். இந்த கேப்பில் வந்து ஹீரோயின் என்ன பண்ணியிருப்பா, ஊர்க்காரங்களாம் கூட்டிகிட்டு வந்துட்டா, ஏதோ தங்கம் கிடச்சிருக்குன்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பா போல இருக்கு. ஊர்க்காரங்களாம் சேர்ந்து இவங்களை துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேர் அப்படியே தெரிச்சு ஓடி வந்துடுறாங்க அங்கேருந்து. ஆனால் ஹீரோயின் என்ன பண்ணுறா, வரும்போது ஹீரோ கையை பிடிச்சி, இந்த படத்துலாம் ரொமான்டிக்காக ஓடி வருவாங்களே அந்த மாதிரி ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கெல்லாம் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னமோ தெரியல, ஹீரோயின் பக்கத்தில் இருக்கிறதுல அவ்வளோ சந்தோஷம். இந்த ரவுடி பசங்க பின்னாடி துரத்திட்டு வந்திருப்பானுங்க, பார்த்தா ஹீரோட ஆளுங்க தான். அந்த இடத்துல அப்படியே லைனாக நின்றுட்டு இருக்காங்க. எல்லாரும் அவனுங்களை அங்கேருந்து பிடிச்சிட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு வந்தவங்க 2 பேரும் நடந்தது நினச்சி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோக்கு வந்து சண்டையில் நிறைய அடிபட்டிருக்கும். அதனால ஹீரோயின் மருந்து போட்டு விடலான்னு சொல்லி பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு அப்படியே ஊதி மருந்து போட்டுக்கிட்டு இருக்கா. என்னமோ தெரியல, இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்அப்பில் இருக்கிறது ஹீரோக்கு ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளெல்லாம் அப்படியே பட்டர்ஃப்ளைஸாக இருக்குது. அதனால என்ன சொல்லிடுறான், ஐயோ வேணாம் எனக்கு மருந்துலாம் வேணாம், அதுவே சரியாயிடுங்கிற மாதிரி சொல்லும்போது அது எப்படி சரியாகும், நான் உனக்கு ரெண்ட் கூட கொடுக்கல, அட்லீஸ்ட் இந்த மருந்தையாவது போட்டு விடுறேனுங்கிற மாதிரி சொல்லும்போது எனக்கு வேண்டான்னு தான் சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். ஹீரோயினுக்காக சமைச்சிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல நம்ம மேலே இம்புட்டு பாசமாக இருக்க, நீ யார்டா நீங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சரி நம்ம ஏன் சும்மா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் இந்த மாதிரி அழகாக சமைக்கிறத வீடியோ எடுத்து லைவாக வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கா. நிறைய பேர் வியூஸ் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயின் யோசிக்கிறா, இவனுக்கு இவ்வளோ மவுசா, இத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அப்படியே திருட்டுத்தனமாக அவனை தான் லைவில் காமிச்சிக்கிட்டு இருக்கா. அவனும் அவளுக்காக ஃபுட்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறான். இங்கே பாரு, நான் ஒன்றும் உன்னை பரிதாபப்பட்டு பண்ணுறேன்லாம் பார்க்காதா, இதுக்கெல்லாம் சேர்த்து எனக்கு பே பண்ணிடணுங்கிற மாதிரி சொல்லும்போது பண்ணலான்னு சொன்னவ டெய்லி இந்த மாதிரி இவன் வேலை பார்க்குற எல்லாத்தையுமே வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கா.
ஹீரோ செம்மையாக தான் சமைப்பான். ஆனால் ஹீரோயினுக்கு சுத்தமாக சமையல்னா என்னன்னு கேட்பா. இவன் சொல்லி கொடுத்து தான் சமைக்க சொல்கிறான். ஆனால் அவன் சமைக்கிறத பார்த்தோன்னே இங்கே பாரு, யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்கேன், நான் தான் உனக்கு சொல்லி கொடுத்துறேன்னு சொல்லிடாத, அப்புறம் என் மூஞ்சில் தான் துப்புவாங்க பாரு, ஒன்றுமே தெரியல உனக்குன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா. இப்படியே நான் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்களும் போக ஸ்டார்ட் ஆகுது. வியூஸ்லாம் நிறைய போக ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோயினும் வந்து அவ்வளோதான் நமக்கு ஜாக்பாட் அடிச்சிச்சின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றும் புரியல. என்னடி ஆச்சு, சாப்பிட வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இங்கே ஒரு முக்கியமான விஷயம் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ இவன் கம்பெனிலேருந்து கால் பண்ணி எப்போ தான் நீங்கள் வர போகிறீங்க, இன்சார்ஜ் எப்போ தான் எடுத்துக்க போகிறீங்கும் போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் காலை கட் பண்ணிடுறான். ஹீரோயின் வந்து இந்த வியூஸை தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. டே இங்கே வா, ஏன் வந்து பாரு அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது அவனு அப்படி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்குறான். வியூஸ் நிறைய போயிருக்கு போல இருக்கு. அப்போ இவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னா நிறைய காசு வரும்ல நமக்கு, அந்த காசை வச்சு நான் என்னென்னலாம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா, கடைசியில் பார்த்தா அவளுக்கு வந்திருக்கதோ 4 பியர் வாங்குற காசு தான். அதை வச்சு என்ன பண்ணுறது, சரி குடிச்சாத மனசு ஆற்றுவோன்னு சொல்லிட்டு போய் குடிச்சிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ வந்து டிஷ்யூ பேப்பரில் அந்த ஒரு கார்னரை மட்டும் கிழிச்சு அவள் கையில் கொடுத்து, இந்த அதை வச்சு தொடச்சிக்கன்னு சொல்லும்போது, டே ஏன்டா ஒரு டிஷ்யூ பேப்பர் வாங்க கூடமாட உன்ட்டு காசு இல்லை, ₹1 கூட காசு இல்லை, இதை கொண்டு வந்து கொடுத்துட்ருக்க, போயிரு எந்த பக்கம்னு சொல்லிட்டு இவ பாட்டு கழுக ஸ்டார்ட் பண்ணிட்டா. சரி சரி அழாத, உனக்கு ஒரு பண்டல் கூட வாங்கி தரேன், இந்த மாதிரி அழுவி அசிங்கப்படுத்தாதடி, என்னமோ 2 நாள் தான் நீ அழுவுறேன்னு எல்லாரும் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவ பாட்டுக்கு அழுதுகிட்டே ஃபீல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ போட்டேன், நான் கூட எவ்வளோ காசு வந்துடும் பாட்டுக்குன்னு யோசித்தேன், கடைசியில் பார்த்தா இம்புட்டோண்டு காசு தான் வந்திருக்கு, இதுக்கா இவ்வளோ நான் பண்ணேன்ற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. கடைக்காரரை கூப்பிட்டு கொஞ்சம் இந்த திங்ஸ்லாம் பார்சல் பண்ணி கொடுத்துட்றீங்களா, நாங்கள் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லி பார்சல் வாங்கிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே வந்து அவனை ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு தெரில, இதுக்கு மேலே என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது தெரியுமா, ரொம்ப வீக் ஆன மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. உடனே வந்தான், சரி சரி பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த பணக்காரங்களாம், ஏன் இப்படி இருக்காங்க, பணக்காரனா இருக்கிற எவனையுமே எனக்கு பிடிக்கல, பணக்காரன் மட்டும் என் முன்னாடி வந்தான்னு வச்சுக்கேன், அடிச்சு மண்டையை பொழுந்துருவன் பார்த்துக்க, அப்படி ஒருத்தன் என் லைஃப்பில் வரவே கூடாதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. இவன் எப்படியோ கூட்டிகிட்டு வந்து அவளை ரூமில் படுக்க வச்சுட்டான். ஆனால் இவனுக்கு ஒன்று புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி ரிச் பீப்புளை பார்த்தாலே இவளுக்கு பிடிக்காதுங்கிறது மட்டும் தெரிஞ்சிருச்சு. அதனால என்ன முடிவெடுக்கிறான்னா, நம்ம ரிச்சுங்கிறத அவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டான். அந்த மாதிரி சொல்லாமே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறது பார்க்க அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. இவன் ரொம்ப அழுறா. உடனே இவன் கேட்குறான், அம்மா என்னாச்சு, எதுக்கு இப்போ அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க அப்பாவும் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன் தான் போல இருக்கு, நல்லா தான் சம்பாதிச்சுட்டு இருந்திருப்பாரு. இவங்க அம்மா இவ அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா இவர் வந்து செகண்டாக ஒருத்தவங்களை மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்திருக்கும். அவங்க உள்ளே வந்ததுக்கு அப்புறமா இவங்க குடும்பமே வந்து ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா கொஞ்சம் ஏழை ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்லாம் போனதுக்கப்புறமா என்னை வச்சு வந்து சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரு கிழவனுக்கு என்னை கல்யாணம் பண்ண பார்த்தாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது ஹீரோ யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக வந்து அந்த காஸ்டியூம்குள்ளே இருந்ததே ஹீரோ தான் போல இருக்கு. ஹீரோக்கு வந்து ஹீரோயின் இவ்வளோ போல்டாக அங்கேருந்து எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டுட்டு வந்தது ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால தான் அவளை வந்து வீட்டில் நம்பி தங்க வச்சுருந்துருப்பான். அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அவளுக்கு வந்து பெட்ஷீட்லாம் போற்றி விட்டுட்டு அவளை பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு யோசிக்கிறான். அவ்வளோ இவ கஷ்டப்பட்டிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை நினச்சி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவளை எப்படியா சரி பண்ணணும்னு யோசிச்சவன் மேனேஜருக்கு கால் பண்ணி, நான் சொல்கிற பொண்ணுக்கு வேலை போட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். ஹீரோயின் காலைல கண்ணு முழிக்கும் போதே அலாரம் அடிக்கிறதுக்கு மேலே ஃபோன் அடிச்சுக்கிட்டு இருக்கு. என்ன விஷயம்னு கால் பண்ணிக்கிட்டா, மேடம் நீங்கள் செலக்ட் ஆகிருக்கீங்க, எனக்கு இன்டர்வியூக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்லும் போது, எது இன்டர்வியூன்னு சொல்லி குதிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ கிட்ட வந்து, உனக்கு தெரியுமா எனக்கு வேலை கிடச்சிருக்கு, நான் அப்ளைவே பண்ணல ஆனால் எனக்கு வேலை கிடச்சிருக்குங்கிற மாதிரி சொல்லி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அதனால பெருசாலாம் கண்டுக்கவே இல்லை. இங்கே பாரா, நாங்கள் வேலைக்கு சேர்ந்துட்டேன்னு வச்சுக்கேன், நான் நிறைய சம்பாதிப்பேன், அதுக்கப்புறம் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலாக போய் சாப்பிட்லாங்கும் போது, சரி சரி விடு, இந்த மாதிரி வந்து ஹாப்பியாக இருக்கிறது தான் நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி அன்லக்கியான பர்சனுக்கு இப்படி லக்கு வந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா, இப்போ வந்து என் கால் தரையிலே நடக்கலைங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. எல்லாரும் எப்பயும் அன்லக்கியாகவே இருப்பாங்க, சம்டைம்ஸ் வந்து லக்கியாகவும் மாறுவாங்கங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி 2 பேரும் சாப்பிட்லான்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருக்காங்க. அந்த ஹோட்டல் வந்து ஹீரோவோட தான் போல இருக்கு. அங்கே வேலை பார்க்குறவங்க ஹீரோ பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் ஹீரோ கண்ணை காமிச்சிட்டு எதுவும் சொல்லாதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வரா. இவ வந்து ஹீரோயினோட அக்கா தான் போல இருக்குது, அதாவது செகண்டாக மேரேஜ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு குழந்தை இருந்திருக்கும். இவளோட பேர் வந்து ஜியா. ஆனால் அந்த ஜியாவுக்கு வந்து ஹீரோயினை பார்த்தா சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எப்போ பார்த்தாலும் வந்து வயிற்றுச்சலை கலப்புற மாதிரி ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பா. இன்னைக்கு அப்படி தான், யார் இது உன்னோட பாய் ஃப்ரெண்டா, பார்க்க உனக்கு பக்காவாக பொருத்தமாக தான் ஒரு பையனை பார்த்துருக்கா, என் பாய் ஃப்ரெண்டை பார்த்தியா, இவர் ப்ரொஃபஸருங்கிற மாதிரி சொல்லிட்டு, வாங்க வாங்க உங்களுக்கு நான் ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறா. உள்ள போனது மட்டும் இல்லாமல் இவங்களெல்லாம் வந்து டேமேஜ் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. சரி விடுங்க, 2 பேரும் இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டீங்க, இங்கே இருக்க வேலைலாம் உங்களுக்கு தெரியாதுல்ல,
இன்னைக்கு என்னோட ட்ரீட்டா என்ன வேணுமோ வாங்கி சாப்பிட்டுக்கோங்கன்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு குஷி ஆயிடுச்சு. ஓ உன்னோட ட்ரீட்டா அப்போ செஞ்சிடலாங்கிற மாதிரி சொல்லிட்டு வெயிட்டரை கூப்பிட்டு இவளுக்கு வந்து இஷ்டம் போல் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்து இவ ஆர்டர் பண்ணுறது எல்லாமே ரேட்டு கம்மியாக தான் இருக்கு. ஏன்னா ஹீரோக்கு தான் வந்து இது அவனோட ஹோட்டலில் இங்கே என்னென்ன மெனுன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அதனால அவன் என்ன சொல்கிறான், என்ன ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்கா, இன்னைக்கு ஸ்பெஷல் டே இல்லைன்னு சொன்னவா அவன் பாட்டுக்கு தாறுமாற ஆர்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டு முடிச்ச உடனே வந்து பில் எடுத்துகிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த பக்கம் அவள் பாய் ஃப்ரெண்டை பிடிக்கிறாசியா, அவன் கையை தட்டி விட்டுட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போயிட்டான். இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா எனக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, எப்படியோ வந்து அவள் தலையில் இவ்வளோ பில்லை கட்டிட்டு வந்துட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் குதிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஆனால் வந்து என்ன தான் சாப்பிட்டுருந்தாலும் வயிறு பசிக்கிற மாதிரியே இருக்கும்னு ஹீரோயின் சொல்கிறா. எனக்கு ரொம்ப பசிக்குது தெரியுமா, ஏதாவது சாப்பிட்லாமான்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோ சரிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவளுக்கு வந்து யோசிச்சு பார்க்குறா, அவள் வந்து காலேஜ் படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பா. அப்போ வந்து இவளுக்கு சீட் கிடச்சிருந்துருக்கும். ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்லியிருப்பாரு, ஒருத்தவங்களை தான் படிக்க வைக்க முடியும், நீ படித்து என்ன பண்ண போகிற, அதனால் உங்கள் அக்காவை தானே படிக்க வைக்க போகிறேன், வாயை மூடிட்டு போயிருங்கிற மாதிரி சொல்லி திட்டி இருந்திருப்பாரு. இது மட்டும் இல்லாமல் இவளை சின்ன வயசுலேருந்து ரூம்குள்ளே ஏதாவது தப்பு பண்ணிட்டு அடைச்சி வச்சிருவாங்க. அந்த ரூம்குள்ளே ரொம்ப இருட்டாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இருந்திருப்பா. இதை பற்றிலாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, அவங்க என்ன அவ்வளோ பண்ணியிருக்காங்கிற மாதிரி சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரிவா ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை கூட்டிகிட்டு வரான். பார்த்தா வந்து ஒரு தோட்டம் மாதிரி இருக்கு, அங்கே நிறைய கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கா. இதில் உனக்கு பிடி, இதை சமைச்சு சாப்பிட்லாங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐயோ எனக்கு வேறு கோழி பிடிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. இவ ஒரு வழியாக கோழியை பிடிச்சி சமைக்கிறதுக்கு தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்கே ஒரு கிராணி இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க வந்து ஹீரோவோட பாட்டி தான் போல இருக்கு. இது வந்து ஹீரோவோட பாட்டியோட கெஸ்ட் ஹவுஸு, அந்த இடத்துக்கு தான் வந்திருக்காங்க. ஹீரோ சமைச்சு கொண்டு வந்து கொடுக்குறான். ஹீரோயின் சொல்கிறா, அந்த பாட்டி ரொம்ப நல்ல பாட்டியாக இருக்காங்கல்லன்னு சொல்லும் போது ஆமாம் ஆமான்னு சொன்னவா சரி சாப்பிடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி ரொம்ப கேரிங்காக பார்த்துக்கிறான்ல உனக்கு ஹீரோயின் சொல்கிறா. ஏப்பாரா எந்த ஒரு ஓனராவது டெனண்ட்டுக்கு இந்த அளவுக்கு பண்ணுவாங்களா, சமைச்சு கொடுக்குறது, கேரிங் பண்ணிக்கிறது, அவங்கள பார்த்துக்கிறது, இதெல்லாம் வந்து யாராவது பண்ணுவாங்களா, இந்த மாதிரி ஒரு ஓனர் கிடச்சதுக்கு நான் கூர்த்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது ஓனரா கேப்பாரு நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டு டக்குனு இவன் சொல்லிடுறான். இவளால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. எது லவ் பண்ணுறியான்னு சொல்லி ஷாக் ஆகி உட்காந்துருக்கா. எனக்கு இந்த மாதிரி நீ வந்து என்னோட டேலண்ட்டாக இருக்கிறது பிடிக்கல, நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிக்காமல் அப்படியே வந்து மூஞ்சி பக்கத்தில் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளுக்கு வந்து காமெடியாக இருக்கும்னு ஃபஸ்ட்டு தோணியிருக்கும். ஆனால் அவன் சிரிக்காமல் இருந்தது பார்த்தோன்னே உண்மைதான் தெரிஞ்சிருச்சு. என்ன பேசுகிறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து தெரிச்சு ஓடி வந்துட்டா. இவன் இந்த மாதிரி தனியாக நிற்கிறத பார்த்துட்டு கிராணி கூப்பிடுறாங்க. வாமா வந்து உட்காருன்னு சொன்னவங்க என்ன 2 பேர் லவ்வர்ஸான்னு கேட்கும் போது சச்சா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் சமாளிச்சுக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு சமாளிக்கலாம் தேவையில்ல, உங்கள் 2 பேருக்கும் 10 பொருத்தமும் பக்காவாக பொருந்ததுமா, இந்த இது கிராணியோட கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டேஞ்சரின் பாட்டிலையும் கொடுத்து விடுறாங்க கையில். ஹீரோயின் அதை வாங்கிட்டு யோசிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கா. ஹீரோ அந்த இடத்துல சைலண்ட்டாக உட்காந்துட்டு இருக்கான். அவனை அவாய்ட் பண்ணவும் தோணல. அதை கொண்டு போய் கொடுத்து இது கிராணி கொடுத்தாங்கன்னு சொல்லும் போது ஓ அப்படியா சரி வச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பில் பே பண்ணிட்டு வந்துடு, நான் வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டா. உடனே கிராணி சொல்கிறாங்க, நீ அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உனக்கு பக்காவாக பொருந்துவா, அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கூடா, சீக்கிரமாக கல்யாணத்துக்கு கிராணியை கூப்பிடு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பேசிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஹீரோ என்ன சொல்கிறானா, இங்கே பாரு நீ ஆன்சர் பண்ணலனா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எப்பயும் போல இருந்துக்கலாங்கிற மாதிரி சொல்கிறான். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஆன்சர் பண்ணணும்னு தோணுது. ஆனால் என்ன சொல்கிறதுனா தெரில. உள்ளே வந்துட்டு அதையே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. சின்ன வயசில் தனியாக கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பாள், அதெல்லாம் அப்படியே கண்ணு மூடி வந்துட்டு போகுது. ஏன்னா இவங்க அப்பா அவன் மேலே அவ்வளோ பாசமாக இருந்திருப்பாரு. பட் மேரேஜ் ஆனதுக்கப்புறமா அப்படி சடனாக சேஞ்ச் ஆகியிருந்திருப்பாரு. அதனால இவன் என்ன சொல்கிறா, ஹீரோ போய் கூப்பிட்டா எனக்கு கொண்டு ஒன்று சொல்லணுங்கும் போது எதுவாக இருந்தாலும் சொல்லு, ஆனால் நோன் மட்டும் சொல்லிடாதங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு வந்து உன்னை ரொம்ப பிடிக்கும், ஏன்னு வச்சுக்கேன் நான் தனியாக வந்து நின்னும் போது நீ மட்டும் தான் என் கூட இருந்த, நான் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த போது நீ மட்டும் தான் இருந்த. இப்போ நீ இல்லைன்னா நான் இருந்திருப்பேனா செத்துருப்பேனான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா அந்த அளவுக்கு நான் ரொம்ப லோவாக தான் இருந்தேன். ஆனால் எனக்கு என்ன தெரியுமா பயம், எங்கள் அப்பா என் மேலே அவ்வளோ பாசமாக இருந்தார், எங்கள் அம்மாவும் அப்படி தான் என் மேலே ரொம்ப பாசமாக இருந்தாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே பாதியிலே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி நீனும் ஒரு நாள் என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. அதனால தான் உங்ககிட்ட ஓகே சொல்கிறதுக்கு எனக்கு பயமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. திரும்பி பார்த்தா ஹீரோ பின்னாடி வந்து இருக்கா. நீ பயப்படவே தேவையில்ல, நான் எப்பயும் உன்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் நின்றுட்டு இருக்கான். இவளால் சுத்தமாக கண்ட்ரோலே பண்ண முடியல, அவ்வளோ அழுகிறா. இங்கே பாரு அழுகாதன்னு சொன்னவன் அப்படியே டக்குன்னு போயிட்டு அவளை கிஸ் பண்ணிடுறான். இது அவள் யோசிச்சிருக்க கூட மாட்டா. ஆனால் ஒன்றுமே சொல்லலை, சொல்லவே இல்லை. அவள் அப்படியே தான் நின்றுட்டு இருக்கா. அப்படியே அவளை கூப்பிட்டு வந்து தூங்க வச்சுட்டான். காலைல கண்ணு முழிச்சு எழுந்திருக்கிறா. இப்போ தான் ஞாபகம் வருது, நைட்டு இந்த மாதிரி சொன்னது அவன் கிஸ் பண்ணது எல்லாமே ஞாபகத்துக்கு வந்துடுச்சு. அப்போ நான் வந்து இன்டைரக்டாக அவனுக்கு ஓகேன்ற மாதிரி தானே சொல்லியிருக்கேன், இப்போ எப்படி அவன் மூஞ்சில் நான் முழிப்பேங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. கடவுளே எப்படியாவது அவனுக்கு மூஞ்சில் முழிக்காமல் ஓடிடணும்னு சொல்லிட்டு வரும்போது ஒரு இடத்துல கரெக்டாக அவன் பிடிச்சிட்டான். என்ன பயந்து போயிட்டுருக்கா, சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு வா வந்து சாப்பிட்டுட்டு போன்னு சொல்லிட்டு நார்மலாக பேசிக்கிட்டு இருக்கா.
அப்போ குடி போதையில் எல்லாத்தையும் மறந்துட்டான் போல இருக்கு. நம்மளும் ஞாபகம் இல்லாத மாதிரியே நடிப்போம்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கா இவ. சரின்னு சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பலான்னு போகும்போது, எங்கே செல்லம் போகிற, நான் எதையும் மறைக்கல, நீ ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் பண்ணியா, அதனால தான் கொஞ்சம் நார்மலைஸ் பண்ணலான்னு பார்த்தேன்னு சொன்னவா அவளை போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவளுமே நோன்னு சொல்லலை. சரி அது பெஸ்ட் பார்த்து போயிட்டு வான்னு சொல்லிட்டு அவளை மோட்டிவேட் பண்ணி அங்கேருந்து அனுப்பிக்கிட்டு இருக்கான். இவளும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டா. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா இவளுக்குன்னு தனியாக ஒரு சீட்டு, அவளுக்குன்னு தனியாக ஒரு பொசிஷன்லாம் இருக்குது. நார்மலாக வந்து ஃபஸ்ட் மார்க் வாங்கி நிறைய எக்ஸ்பீரியன்ஸோடு வரவங்களுக்கு கூட இந்த மாதிரிலாம் கிடைக்காது. அதனால சுற்றி இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்சு அந்த ஆஃபீஸில் மேனேஜர் கூட ஏதோ சம்மந்தத்தில் இருக்கும் போல இருக்கு, அதனால தான் மேனேஜர் உடனே வேலையை போட்டு கொடுத்துருக்காருன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து உள்ளே போயிட்டு எம்டியை மீட் பண்ணலான்ட்டு போகிறா. உள்ளே பார்த்தா யாரோ சீட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்காங்க. பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது ஹீரோவை பார்க்குற மாதிரியே இருக்குது இவளுக்கு. எங்கேயோ பார்த்த மூஞ்சி மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே அந்த எம்டியும் திரும்புகிறான். பார்த்தா லைட்டாக ஹீரோ மாதிரி தான் இருக்கான். இவன் என்னடா ஒன்றா செஞ்சு ரெண்டாக புட்டவ மாதிரி இருக்கான். ஹீரோவோட ஜாடைகள் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம அளவுக்கு ஹேண்ட்ஸம்லாம் இல்லைன்னு சொன்னவ பக்கத்தில் போயிட்டு சார் நான் தான் நியூ ஜாயின் பண்ணுற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. உன்னை மீட் பண்ணுறதுக்காக ஒருத்தவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கம்மான்னு சொல்லும்போது பின்னாடி திரும்பி பார்த்தா ஜியா தான் வந்து இங்கே வந்திருக்கா போல இருக்க. இவன் இங்கே என்ன பண்ணுறாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்கும் போது அதை நான் கேட்கணுண்டி, ஏன் பாய் ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னவா அப்படியே பக்கத்தில் போயிட்டு அவன் மடியில் உட்காந்துட்டா. இவளுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நேற்று வரைக்கும் அந்த ப்ரொஃபஸர் கூட தான் சுற்றிக்கிட்டு இருந்திருப்பா. திடீர்னு பார்த்தா இவன் கூட சுற்றிக்கிட்டு இருக்காளேன்னு ஒன்றும் புரியலை. இவன் என்ன பண்ணுறான், இவன் இங்கே இருக்கான்றதை கூட யோசிக்காமல் ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்பா சாமி என்னை விட்டா போதும்டா, என்னங்கடா பண்ணுறீங்க, கருமன்னு சொல்லிட்டாங்கன்னு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. உடனே இவன் என்ன சொல்கிறான், செங்க போதுமா, உன்னோட தங்கச்சியை வெறுப்பேத்தியாச்சு போதுமாங்கிற மாதிரி கேட்கும்போது அவளை பற்றி யார் கேட்டா, எனக்கு கிஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இவள் போய் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி நடந்து எல்லாத்தையும் போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும்போது ஹீரோக்கு ஒன்றுமே புரியலை. என்னதான் நடக்குதுன்னு தெரியல, ஒரு ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக இருக்கேன்னு கேட்கும்போது அதான் எனக்கும் தெரியல, பரவாயில்ல நான் ஒன்று மாதிரி தான் நானும் உன் அழகெலாம் அழகில்லை, நீ செம்ம அழகாக இருக்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ்அப்பில் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இவன் இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கும்போது அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் அப்படி சிவந்து போயிடுது. சரி எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம், நீ வேலைக்கு வேற போகணும்ல, போ நேரங்கே போய் தூங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேயும் தெரிச்சு ஓடிடுறான். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சிடும்ல இவன் கண்ணெல்லாம் சிவந்து போனது. அதனால தான் இவன் நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு வந்திருக்கா. சரி இன்னைக்கு நாள் நல்ல நாளாக அமையணும்னு வேண்டும் போது திரும்பி பார்த்தா ஜியா வந்து நின்றுட்டுருக்கா. அவ்வளோதான் காலையில் 7:30 ஸ்டார்ட் ஆகிடுச்சான்னு யோசிக்கும் போது என்னடா சொல்லும் இங்கே எப்படி நான் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கியா, நேற்று நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மாதிரி சம்பவம் பண்ணி விட்டுட்டு போனதுக்கப்புறமா அந்த ஆள் என் கூட டேட்டிங்கே தேவையில்லைன்னு பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நடுரோட்டில் நின்று யோசிச்சுட்டு இருந்தேன்னா அப்போ தான் அங்கே ஷெங்கு வந்தான். ஷெங்கை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சிச்சு, என்ன பார்த்தோன்னே ஷெங்குக்கு பிடிச்சிச்சு, சரின்னு சொல்லிட்டு டேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓ இப்படி ஒரு கன்றாவானிய கதையா, இது என்னமோ ரச்சு சொல்லிட்டு இருக்கா, கேட்கவே கன்றாவியாக இருக்குது, இதெல்லாம் ஒரு குழப்பாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இருடி இப்படியா பேசுகிற உன்னை பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கா. அங்கேருந்து பார்த்தா ஹீரோயினை வந்து அவளோட அசிஸ்டண்ட்டாக மாற்றிட்டா போல இருக்கு. ஹீரோயின் அவளுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிட்டு தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. அவளை கொஞ்ச நேரம் உட்கார விடாமல் ஜெசியா வேலை வாங்கிட்டே இருக்கா. காஃபி வாங்கிட்டு வந்து அதை ஊற்றிட்டு புதுசாக வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் அது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஷெங்கு உட்காந்துருக்கான். இவளாலலாம் சுத்தமாக முடியல. சரின்ட்டு நைட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா ஜியா பின்னாடி வந்து இங்கே பாரு இந்த வேலையை மட்டும் முடிச்சு கொடுத்துட்டு போயிரு, இதை முடிக்காமல் இங்கேருந்து கிளம்பக்கூடாதுன்னு சொல்லும்போது பண்ணி தொலைகிறோம் போடிங்கிற மாதிரி சொல்லிட்டு உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்ப மிஸ்ஸிங் ஃபீலிங்காக இருக்கு. போய் டக்குன்னு ஹீரோவை பார்க்கணுங்கிற மாதிரியே தோணிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து இந்த ஜியா கிட்டேருந்து கால் வருது. நான் சொல்கிற பொருளை வாங்கிட்டு என்னை வந்து ரூமில் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. இவ தலையெழுத்துன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு வந்தா. ரெண்டு பேரும் அங்கே ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரூம்குள்ளே. கரும இதுக்கு இதை வேற என்ன வாங்கிட்டு வர சொல்லிட்டீங்களேடா, என்னால் இதை ஏற்றுக்கவே முடியலடான்னு சொல்லிட்டு வரும்போது வந்து அதை கையிலே தூக்கிட்டு ஓடி வந்துட்டா. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு வந்து கையை போட்டு சோப் போட்டு கழுவிக்கிட்டு இருக்கா. ஆனால் வந்து இந்த பேக் உள்ள இது இருந்ததை ஹீரோ பார்த்துட்டான். பார்த்த உடனே ஹீரோயினுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தெரிச்சு ஓடி வந்துக்கிட்டு இருக்கா. இங்கே பார்த்து அப்பாலே யோசிக்காத, என் பாஸ் இருக்கான்ல அவன் தான் என்னை வாங்கிட்டு வர சொன்னா, என்னை மன்னிச்சிடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கும்போது சரி அதுக்கு ஏன் இந்த பதட்டப்படுற, இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை விடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சாப்பாடுலாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தோணுது இதுக்கு மேலே என்னால் அசிங்கப்படவே முடியாது, என்ன நினச்சான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்படியே வந்து நடந்துலாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி வீடு பார்த்துக்கலாம், இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காதுன்னு சொல்லும்போது எனக்கு தூக்கம் வருது போ நான் போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயின் எழுந்து போக ட்ரை பண்ணும்போது என்ன சொல்லும் நம்ம ரிலேஷன்ஷிப்பை மறந்துட்டு போல இருக்கே, உன்னை நான் எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா காலையிலேருந்து, அட்லீஸ்ட் ஒரு கிஸ் அது கொடுத்துட்டு போகலாம்ல அப்படின்னு சொன்னவன் அவளை இழுத்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஹீரோயினுமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பை ஏற்றிக்க ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கும் வந்து ஹீரோ இல்லாமல் இருக்கவே முடியல. இப்போ அவன்லாம் கிஸ் பண்ணல, இவ தான் வாண்டடாக போயிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோ போய் குளிச்சுட்டு வரான். குளிச்சுட்டு வந்தோடனே
அவனே செம ஹார்ட்டாக இருக்கான். இவள் வந்து அவனையே பார்த்துக்கிட்டு இருக்காளா. அவன் கேட்குறான், என்ன மேடம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவள் வாண்டடாக போயிட்டு அவனை கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இப்படியே 2 பேரும் வந்து ஒரு ரொமான்டிக் கப்பில் அதே வாழ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவள் தனியாக தான் நைட்டு தூங்குறா. ஆனால் வந்து இது எல்லாமே கனவுல வந்துட்டு போகுது. நைட்டு ஃபுல்லாக தூங்கலை, தூக்க கலக்கத்திலே தான் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. வர இடத்துல வந்து எல்லாத்தையும் எட்டி உதச்சிக்கிட்டு அப்படியே டயர்டாகி தான் உட்காந்துருக்கா. நோஸ்லாம் ப்ளீட் ஆகிட்டு இருக்கா. உடனே ஹவுஸ் கீப்பிங் ஆண்டி என்ன சொல்கிறாங்க, என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, இங்கே பாரும்மா இது யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நடக்கிறது தான், கொஞ்சம் நார்மலாக வேலையை பாருங்கம்மான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே கூட இருக்கிற ஆளுங்க போயிட்டு ஒரு ஃபைலை கொடுக்க சொல்லி அனுப்பியிருப்பாங்க. சரின்ட்டு இந்த எங்ககிட்ட கொடுக்கணுமா, கடவுளே அவன் வேற காலையிலே கடுப்பேற்றுவானே, கொடுத்து தொலைகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கா. அப்போ பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து ஒரு பொண்ணு நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. இப்போ நான் எனக்கு பிரேக்கப் ஆகி 3 நிமிஷம் தான் ஆச்சு. அதுக்குள்ளே அடுத்த பொண்ணா போய் தொலை அப்படின்னு சொல்லி திட்டாங்க. இந்த பொண்ணு அங்கேருந்து போயிட்டா. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா இவன் செம்மையாக அடி வாங்கி படுத்திருக்கான். அடிச்சிருப்பா போல இருக்கு. இவனே அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு, சார் இது கொடுக்க தான் வந்தேன்னு சொல்லும்போது, ஓ ஃபைல் கொடுக்க வந்தியா, வா வா கொஞ்சம் நேரம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறா, பக்கத்தில் வந்து அவள் கையை பிடிச்சிட்டான். இவளுக்கு ஒரு மாதிரி இருக்கா. தயவு செஞ்சு என் கையை விடுங்க சார்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இங்கே பாரு என்ன ஓவராக பண்ணிக்கிட்டு இருக்கா, உங்கள் அக்காவை விட நீ தான் அழகாக இருக்க தெரியுமா, அவள் கிடக்கிற அலூசு அப்படின்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு வந்து இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். செடியூஸ் பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் இவளுக்குலாம் கோவம் வந்துடுது. அவனை பூச்சி தள்ளி விட்டுட்டு, என் பாய் ஃப்ரெண்ட் எவ்வளோ அழகாக இருப்பான் தெரியுமா, அவன் பேர் என்ன தெரியுமா, அவன் எப்படி இருப்பான் தெரியுமான்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அடித்து விட்டுட்டு அவனை போட்டு அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கா. அடித்ததில் வந்து அவன் ஃபேஸில் வந்து லைட்டாக ஸ்க்ராட்ச் ஆகிடுது. ரத்தம் வர ஸ்டார்ட் ஆகிடுது. இவன் கேட்குறான், என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க நீனு, என்னையே அடிச்சிட்டியான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அவளை மிரட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அம்மா உன் பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன சொன்னா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன் நான் சொல்லணும், நானும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கா. இந்த மாதிரி அராஜகம் சண்டைலாம் நடந்தது. இந்த ஜியாவும் வெளியில் நின்று பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா இந்த எம்டி இருக்கான்ல, அவன் கால் பண்ணி யார்கிட்டயோ இந்த ஹீரோ வந்துட்டா நான் ஊருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த ஷெங்கு வந்து ஹீரோவோட தம்பி தான் போல இருக்கு. அதாவது ஹீரோவோட அம்மா வந்து உயிரோடு இருக்கும்போது அவங்க அப்பா என்ன பண்ணியிருக்காரு, இன்னொரு லேடியை வந்து கல்யாணம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. அந்த லேடிக்கு பிறந்த பையன் தான் நம்ம ஷெங்கு. ஆனால் ஹீரோவோட அம்மாவுக்கு தான் வந்து நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் ஷேர் இருக்குது இந்த கம்பெனியில். அதனால ஹீரோவுக்கு தான் வந்து மதிப்பு அதிகம் இங்கே. அதனால தான் இவன் எப்போவுமே வந்து ஹீரோ மேலே ஒரு வெறியிலே சுற்றிக்கிட்டு இருப்பான். இப்போ வேறு ஹீரோயின் சொல்லியிருந்திருப்பாள். அதனால வந்து டவுட்டுக்காக தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். வெளியில் வந்த ஹீரோயின் எல்லாத்தையும் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு இருக்கா. என்ன இப்படி நடக்குதுன்னு தெரியல, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு சொல்லி ஃபீல் பண்ணவா கொஞ்ச நேரத்துலேயே அழுக ஸ்டார்ட் பண்ணிடுறா. உடனே ஹீரோக்கு கால் பண்ணி, கொஞ்சம் இன்றைக்கி மட்டும் என்னை வந்து கூட்டிகிட்டு போக முடியுமா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வரியாங்கிற மாதிரி சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்போ பின்னாடி இருக்க எல்லாருமே இவளை பற்றி காசு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கடத்தில் கடுப்பாயிட்டே தூக்கி ஒரு பிள்ளை மூஞ்சில் ஊற்றிட்டு, என்னப்பா என்னத்தை பார்க்கணுன்னு யோசிக்கிறா, எனக்கு ஆல்ரெடி பாய் ஃப்ரெண்ட் இருக்கா, இந்த எம்டி பின்னாடிலாம் போகணுன்னு எனக்கு அவசியமே கிடையாது, என் பாய் ஃப்ரெண்ட் இப்போ வருவான், நீங்கள் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. உடனே பின்னாடியே வந்து ஜியா என்ன சொல்கிறா, ஏன்னா உனக்கு வேறு ஆளே கிடைக்கலையா, என்னோட பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ண பார்த்துருக்கா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, வாயை மூட்ரி, யாரடி உன் பாய் ஃப்ரெண்டை செடியூஸ் பண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் வரா. பார்த்தா ஹீரோ மாசா வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்த உடனே இவளே யோசிக்கிறா, ஜியா இவனா அவன் சொல்லிட்டு என்ன ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா, இந்தா ஹெல்மெட்டை மாட்டிக்கோ, கொஞ்சம் வெளியில் போயிட்டே பேசலாங்கும் போது, யாருடா இந்த மோட்டர் சைக்கிள்னு இவ கேட்டுட்ருக்கா. அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பின்னாடி இந்த ஷெங்கு இருக்கான்ல, அவன் ஜியாவை கூட்டிகிட்டு காரில் வந்துக்கிட்டு இருக்கான். இன்றைக்கி அவன் மூஞ்சை பார்த்தே தீரணும்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணி வந்து ஃபீஸை பார்த்துட்டான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது ஹீரோ தான்ட்டு. உடனே என்ன பண்ணுறான், காரை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறான் ஓரங்கட்டி. இவளுக்கு ஒன்றுமே புரியல, ஏன் ஸ்டாப் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இப்போ எதுவும் பேசாத, எழுந்து வெளில போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் கற்றுன்னு கத்திக்கிட்டு இருக்கான். ஜியாவும் எதுவுமே பேச அப்படி சைலண்டாக எழுந்து வெளியில் வந்துடுறா. இவன் காரை எடுத்துகிட்டு அங்கேருந்து போயிட்டான். இவனுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு ஹீரோ இப்போ வந்திருக்கான் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோனை கூட்டிகிட்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு ஹீரோ சொல்கிறான், நான் உன்னை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது கையில் வந்து ஒரு பூங்கொத்துலாம் வாங்கிட்டு வந்திருக்கான். இவளுக்காக எனக்காங்கிற மாதிரி ஷாக்காகி உட்காந்துருக்கா. அப்புறம் இந்த புடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரேஸ்லெட்டை கொடுக்குறான். அது பார்க்குறதுக்கே ரொம்ப அதிகமாக காசு இருக்கும் போல இருக்குது. இவ கேட்குறா, எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது பிளாட்ஃபாரம் கடையில் தான் வாங்கினேன், 80 ரூபாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் 80 ரூபா அதிகம்தாங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லைம்மா நான் ஊருக்கு போகிறேன்னா அதான் உன்கிட்ட கொஞ்சம் திங்ஸ் வாங்கி கொடுத்துட்டு போகலான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இதோட ரேட்டு வந்து 8 மில்லியன் போல் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து பழைய காலத்து பொருள்னு சொல்லிட்டு ரேட் அதிகமாக இருந்திருக்கும், ஏலத்தில் தான் எடுத்து இருந்திருப்பான். அதை ஹீரோயின் கிட்ட சொல்லலை. இவனே அப்படி கையில் மாட்டி விடுறான். ஹீரோயின் கேட்குறா, எப்போ வருவேன்னு கேட்கும்போது 1 வீக்கில் வந்துருவாமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயின் நெக்ஸ்ட் டே வந்து ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலான்னு தான் வந்திருக்கா. ஆனால் இந்த ஷெங்கு அதை வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ மட்டும் இங்கேருந்து வேலையை விட்டு போனேன்னு வச்சுக்கேன், உன் பாய் ஃப்ரெண்டை ஒழுங்காக ஹோட்டல் நடத்த விட மாட்டேன், உன்னை வேறு எங்கேயும் வேலையில் சேர்த்துக்க விட மாட்டேன், உன்னை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இவ கையை பார்த்துட்றா. ஓ இந்த ப்ரேஸ்லெட்டா, இதோட ரேட் எவ்வளோ இருக்குன்னு தெரியுமா, இது எவ்வளோ பழமை வாய்ந்தது தெரியுமா, இதுக்காக எத்தனை பேர் போட்டி போட்டாங்கன்னு தெரியுமா, இது எப்படி உன் கையில் வந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது வாயவே திறக்க மாட்டேங்கிறா. இங்கே பாரு,
நான் சொல்கிறேன் எழுதி வச்சுக்கோ. இந்த கம்பெனியை விட்டு போகணும்னு நினச்சா கூட உன் பாய் ஃப்ரெண்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவேன். யோசிச்சுக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஏன்னா இவளுக்கு தெரியாதுல ஹீரோ வந்து பணக்காரன்ட்டு. அவன் ஒரு ஏழை, அவனே ஒரு ஹோட்டலை வச்சு தான் நடத்திக்கிட்டு இருக்கான். அதுவும் நம்மளால் ஸ்பாயில் ஆயிருமோங்கிற மாதிரி தான் யோசிக்கிறா. அப்படியே ஹீரோ கிட்டேருந்து கால் வருது. அவன் கேட்குறான், என்னாச்சு என் செல்ல, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சாப்பிட்டாச்சாங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது இவளுக்கு வந்து கண்ணுலேருந்து அப்படி தண்ணி தார தாரியாக கொட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பேசுனே தெரில. சாப்பிட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் எப்போ வருவேன், உன்னை தேடிக்கிட்டு ரொம்ப மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சீக்கிரம் வந்துடு என்னங்கிற மாதிரி சொல்லிட்டு அழுதுகிட்டே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ பக்கத்தில் இருக்கும்போது டைரெக்டாக லவ் யூன்னு சொல்லி ப்ரப்போஸ் கூட பண்ணியிருந்திருக்க மாட்டா. ஆனால் ஹீரோ இப்போ தூரமாக போனது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு ஹீரோயினை மீட் பண்ணணும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஃபீல் பண்ணுறது இவனுக்கு தெரியாமலாம் இல்லை, இவனுக்கு நல்லா தான் தெரியுது. சரின்ட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட்டான். அப்போ ஹீரோயினுக்கு கால் வருது. இந்த ஜியா தான் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது வான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பாவும் அவங்க ஸ்டெப் மாம் தான் வந்திருக்காங்க அந்த இடத்துக்கு. இவங்களை கூட்டிகிட்டு வந்து ரூமில் தங்க வைக்கிறதுக்காக தான் கூப்பிட்டுருக்கா. ஹீரோனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாக இருக்கு. அவங்க அப்பா கேட்குறாரு, இதுக்கு தான் என் பேச்சை கேட்டிருக்கணும், பார்த்தியா ஜியாலாம் எப்படி இருக்கான்னு என் பேச்சை கேட்டு நீ தான் அடங்காமல் தெரிஞ்ச. இப்போ பார்த்தியா எங்களுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, பரவாயில்ல கௌரவமான வேலை தானே பார்த்துக்கிட்டு இருக்கேன், உங்கள் பொண்ணு மாதிரி ஒன்றும் இல்லையேன்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு டென்ஷனாகி கத்திக்கிட்டு இருக்கா. இன்றைக்கி ஏதோ உங்கள் கம்பெனியில் ப்ரெஸ் மீட் இருக்கும் போல இருக்குது, அதுக்காக தான் ஷெங் ரெடியாகி உட்காந்துருக்கான். ஹீரோயின் அவனை பார்த்த உடனே இவன் வேறு அடுத்து வந்துட்டானான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே ப்ரெஸ்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. இந்த பக்கம் ஜியாக்கெலாம் அவ்வளோ சந்தோஷம். அவ்வளோதான், நம்மளோட ஆள் வந்து எம்டி வேறு, நம்மளை வந்து ப்ரெஸ்லலாம் ஃபோட்டோ எடுப்பாங்கன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. அப்படியே பார்த்தா இந்த பக்கம் ஒரு லேடி வந்து காருக்குள்ளேருந்து இறங்கி வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து ஹீரோட அம்மா. இவங்க வந்த உடனே அங்கே இருக்க மீடியாக்காரங்க எல்லாருமே இவங்க பிண்டி ஓடிக்கிட்டு இருக்காங்க. சென்னை யாருமே கண்டுக்கவே இல்லை. இவங்க வந்து இந்த கம்பெனியோட டாப் ஷேர் ஹோல்டர் போல இருக்கு. இவங்க ஹீரோயினை பார்த்துட்டு பரவாயில்ல பொண்ணு ரொம்ப அழகாக இருக்காங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் யோசிக்கிறான், நம்மளை பார்த்தா இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு. கொஞ்ச நேரத்தில் செக்யூரிட்டி எல்லாரும் சேர்ந்து ஷெங்க அங்கேருந்து பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்களும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டாங்க. உடனே வந்து ஜியாவோட அம்மா கேட்குறாங்க, என்ன நடக்குதுங்க, இதுக்கு வந்து எல்லாரும் மாப்பிள்ளையை கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க, என்ன நடக்குதுங்கன்னு கேட்கும்போது, ஏன்னா இவன் ஒரிஜினல் பாஸ் இல்லையாமா, ஒரிஜினல் பாஸ் வந்துக்கிட்டு இருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர். பார்த்தா அந்த பக்கம் ஹீரோ தான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். ஹேர் கலர்லாம் மாற்றிட்டு அழகாக ட்ரெஸ் போட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துல ஹீரோயின் எங்கே மூலையிலேருந்து நம்மளை பார்த்துருவாளுன்னு சொல்லி பயந்துக்கிட்டு கண்ணாடியெல்லாம் போட்டு ஹேர் எல்லாம் சரி பண்ணி மறைச்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருக்கான். ஒரு சைடாக ஹீரோயின் பார்த்துட்டா, இது என்ன நம்ம ஹீரோ மாதிரியே இருக்கு, இல்லை நம்ம தான் ஹாலுசினேஷன் பண்ணுறோம் போல இருக்கு, அவனாலாம் இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்து இந்த ஜியாவோட அம்மா, வாமா உன்னை தான் தேடிக்கிட்டு இருந்தேன், ஒரு முக்கியமான வேலை இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ளே வந்து தள்ளி கதவு சாத்திட்டு போயிட்டாங்க அங்கேருந்து. இவளுக்கு ஒன்றுமே புரியல. பார்த்தா இந்த பக்கம் இந்த ஷெங்கு தான் உட்காந்துருக்கான். டே இப்போ தான்டா உன்னை செக்யூரிட்டி பிடிச்சி இழுத்துட்டு போனாங்கன்னு சொல்லும்போது, அது வந்து இந்த லேடி பார்த்த வேலை. ஆனால் இன்னொரு விஷயம், எங்கள் அப்பா தான் இப்போவும் சிஇஓ. அப்படி இருக்கும்போது என்ன எப்படி வெளில போக விடுவார், அதான் கூப்பிட்டு வந்துட்டாரு. என்கிட்டே ஆட்டம் காட்டுறியா, இதுக்கப்புறம் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து கத்தி கதறிக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவுக்கு வந்து ஹீரோயின்கிட்ட பேசணும்னு தோணியிருக்கும், கால் பண்ணியிருப்பான். அவள் அட்டன் பண்ணவே இல்லை. என்னாச்சுன்னு தெரியாமல் தான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ தான் நிறைய பேர் பேசுகிறத கேட்குறான். இந்த பக்கம் ரூமில் வந்து ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போனாங்கன்ட்டு. இவனுக்கு வந்து ஹீரோயினுக்கு தான் ஏதாவது ஆயிருக்குமோன்னு சொல்லி பயமாகவே இருக்கு. அதனால சுற்றி சுற்றி தேடிக்கிட்டு இருக்கான். கேமராவெல்லாம் செக் பண்ண சொல்கிறான். அப்போ ஹீரோயின் இந்த ரூம்குள்ளே தான் போயிருந்திருப்பான்னு சொல்லிட்டு ரூம் கீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஹீரோவும் வந்து அங்கேருந்து தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு பயந்துக்கிட்டே தான் அந்த இடத்துக்கு போகிறான். அப்படியே உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா பெரிய கலவரமே நடந்திருக்கும் போல இருக்கு. எல்லா பக்கமும் பொருள் செதறி கிடக்கு. இந்த பக்கம் பார்த்தா ஷெங்கு வர அடி வாங்கி உட்காந்துருக்கான். எல்லாம் அந்த லூஸ் கேர்ள் ஃப்ரெண்டு தான் மூஞ்சி கிழிச்சு விட்டு ஓடிச்சுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் தான் வந்து அப்படியே கத்தி எடுத்து அவன் மூஞ்சில் கிழிச்சு விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி இருந்திருப்பா போல இருக்கு. இவன் தேடிட்டு வந்துட்டு இருக்கான், எங்கே போயிருப்பான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு இடத்துல ஹீரோயினோட பேக் கிடக்கிறத பார்க்குறான். அப்படியே பின்னாடியே தான் நடந்து போயிட்டு இருக்கான். பார்த்தா ஒரு ஸ்டெப்ஸ் கிட்டே தான் உட்காந்து ஹீரோயின் அழுதுகிட்டு இருக்கா. அதுவும் பயத்தில் கையில் வந்து அந்த நைஃபை வச்சுக்கிட்டே தான் உட்காந்துருக்கா. இவன் பக்கத்தில் போயிட்டு, இங்கே பாரு நான் தான் வந்திருக்கேன், என்ன பாரு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் இப்போ தான் கண்ணை திறந்து பார்க்கவே செய்கிறா. யாராவது வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே தான் உட்காந்துருப்பா. இவன் உடனே சரி கொடு, அது கூட கை கிழிச்சிட போதுன்னு சொல்லிட்டு வாங்கி போட்டுட்டு, இங்கே பாரு நான் அந்த பக்கத்தில் இருக்கேன் பயப்படாதுன்னு சொன்ன உடனே அப்படியே அவன் மயங்கிடுறா. அங்கேருந்து அவளை வந்து கவர் பண்ணி தூக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா, அவள் ஃபேஸும் தெரியக்கூடாதுன்ட்டு. ஆனால் எல்லாருமே மீடியாக்காரங்க இதெல்லாம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ எப்படியோ அங்கேருந்து அவளை வந்து ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டான். இப்போ தான் ஹீரோயின் கண்ணு முழிக்கிறா. அம்மா நீ தானே வந்துட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிவிட்டு, நான் எவ்வளோ பயந்துட்டேன்னு தெரியுமா, அவன் கொஞ்ச நேரத்தில் என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணியிருந்திருப்பான், எனக்கு ரொம்ப பயமாயிருச்சு தெரியுமா, நீ இல்லாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன், நல்ல நேரம் கரெக்டாக வந்துட்டேங்கிற மாதிரி சொல்லி அழ ஸ்டார்ட் பண்ணிடுறா. உடனே இவன் தான் வந்து, இங்கே பாரு ஒன்றும் இல்லை நான் தான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் விடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டு வந்து பாடுன்னு சொல்லும்போது இவன்
அதுக்கெலாம் வந்து தயாராகவே இல்லை. பக்கத்தில் வந்து படுத்துக்கிட்டு, அம்மா என்ன உன் மண்டெல்லாம் கலர் மாறி இருக்கு, ஆளே ஒரு டைப்பாக இருக்கியேப்பான்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, அந்த காம்படிஷனுக்கு வந்தேன்ல அவங்க தான் இந்த மாதிரி கொஞ்சம் டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொன்னாங்க, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் நான் வேலைக்கு போகாமல் பெருசாக வேறு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கேயே உன் கூட வேலை பார்த்துக்கிட்டு 2 பேரும் ஒன்றா இருந்தால் உனக்கு ஓகே தானேன்னு கேட்கும்போது, ஓகே தான்டா என்ன இதில் பிரச்சனை இருக்குன்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, இந்த வேலை எனக்கு வேண்டான்னு தோணுது, அதனால தான். ஒருவேளை நாளைக்கு உன் கடைக்கு என்னால் பிரச்சனை வந்தா, இந்த எம்டியால் பிரச்சனை வந்தா நீ என்ன பண்ணுவேங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் வராது நான் பார்த்துக்கிறேன் விடு, இதை நினச்சா நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி இவன் கேட்டுட்டு இருக்கான். உடனே ஹீரோயின் சொல்கிறா, என் லைஃப்பில் நீ முன்னாடியே வந்திருந்தா நல்லா இருக்குன்னு சொல்லும்போது ஹீரோ உன்னை யோசிச்சு பார்க்குறான். என்ன நடந்திருக்குன்னா, இவனை சின்ன வயசில் கடத்தி இருந்திருப்பாங்க, இவங்க அப்பா கிட்ட காசு கேட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இவங்க அப்பா வந்து அந்த கடத்தினவங்கிட்டே வந்து பார்கெனிங் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அது இவன் காதால் கேட்டு இருந்திருப்பான். என் உயிரை விட எங்கள் அப்பாவுக்கு அந்த காசு தான் முக்கியமாக போயிருச்சு, அந்த கடத்தல்காரன் என்னை போட்டு என்ன அடி அடிச்சான் தெரியுமாங்கும் போது ஹீரோயின் சொல்கிறா, நம்ம 2 பேரும் முன்னாடியே ஆல்ரெடி மீட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல, ரொம்ப லேட்டாக மீட் பண்ணிட்டோன்னு சொன்னவ அப்படியே அவன் கையை பிடிச்சிட்டு டைட்டாக அப்படியே தூங்கிக்கிட்டு இருக்கா. இவ்வளோ நடந்ததெல்லாம் யோசிச்சு பார்க்குறா. சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவள் கண்ணு முன்னாடியே இந்த ஜியாவை மட்டும் உட்கார வச்சு எல்லோரும் ஊட்டி விட்டு சாப்பிட வச்சுருந்துருப்பாங்க. இவளுக்கு அப்படியே கனவுல தோணுது, யாரோ வந்து தலையில் கை வச்சு நான் இருக்கேங்கிற மாதிரி சொல்லும் போது திரும்பி பார்க்குறா, ஹீரோ தான். இவளுக்கு எப்போவுமே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் தெரியும், இப்போ வந்து கலராக தெரியுது எல்லாமே. அப்படியே அவனை ஹக் பண்ணிகிட்டே படுத்து தூங்கிட்டா. காலையில் கண்ணு முழிச்சு பார்க்குறா, ஹீரோ வந்து அவளை தட்டி கொடுத்துக்கிட்டே தான் படுத்திருக்கான். சரி உனக்கு பசிக்கொள்ள நான் போய் தான் வாங்கிட்டு வரேன்னு சொன்னோடனே இவளும் திரும்பி அந்த பக்கமாக படுத்துக்கிறா. சரி சரி ரொம்பலாம் வந்து யோசிக்காத, நீ ஒன்றும் பெருசாலாம் பண்ணலைங்கிற மாதிரி சொன்னவா அங்கேருந்து எழுந்து போயிட்டான். ஆனால் ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஹீரோ பண்ணுறாங்கிற மாதிரி தோணிக்கிட்டே இருக்குது உள்ளுக்குள்ளே. அந்த ப்ரேஸ்லெட்டை தான் பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கா. ஹீரோவும் போயிட்டு அவளுக்காக திங்ஸ்லாம் வாங்கிட்டு லிஃப்ட்டில் வரும்போது அந்த பக்கம் பார்த்தா ஜியாவுமே அந்த லிஃப்ட்டில் வந்து ஏறுறா. எங்கே ஜியா நம்மளை பார்த்துட போகிறாங்கிற மாதிரி சொல்லி இவன் திரும்பி நின்றுக்கிட்டு இருக்கா. இவன் வந்து பார்த்துட்டா, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, இதுக்கு முன்னாடி இவனை எங்கேயோ பார்த்துருக்கோம், எங்கே பார்த்தோன்னு தெரியலங்கிற மாதிரி இவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இவன் முடிச்ச அளவுக்கு வந்து வாய்ஸ்லாம் மாற்றி பேசி தான் அவகிட்ட நடிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவள் கரெக்டாக பார்த்துட்டா, ஃபோட்டோவும் எடுத்துட்டா. அப்போ தான் வந்து ஆன்லைனில் நியூஸ் பார்க்குறா, நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வந்திருப்பான். அப்போ வந்து அவனோட ஃபோட்டோ வந்து அதில் வந்திருக்கும். அதை பார்த்துட்டு அதான் 2 பேரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்காங்க. அப்போ இவன் தான் ஷெங்கோட அண்ணனாங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயினுக்கு வந்து சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு, ஆமாம் என்ன மேடம் என்னை ரொம்ப மிஸ் பண்ணிங்க போல இருக்கேங்கிற மாதிரி இவன் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது, அதெல்லாம் இருக்கட்டும், இந்த மாதிரி விசித்திரமான காஸ்டியூமில் வந்திருக்கேடா, உன்னை பார்க்க எனக்கே பயமாக இருக்குங்கும் போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கும் இது பிடிக்கல தான், சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும், நம்ம கலர் சேஞ்ச் பண்ணிடலாம் ஹேருங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம் இதில் பார்க்க நல்லாவே இல்லை, நீ ஒயிட் கலர் வச்சிருந்த தெரியுமா, அதில் தான் ஹேண்ட்ஸமாக என்னோட ஹீரோ மாதிரி இருந்தங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இவ. ஆமாம் இந்த ஹோட்டலுக்குலாம் யார் காசு கொடுப்பான்னு கேட்கும்போது, அதெல்லாம் எல்லாமே கம்பெனியோட ஸ்பான்சர்ஷிப் தாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஐயோ அப்போ எல்லாமே வேஸ்ட்டாக போயிருமே, இதெல்லாம் நான் யூஸ் பண்ணி ஆகணுமேனு சொல்லிட்டு அங்கேயும் தெரிச்சு ஓடிக்கிட்டு இருக்கா. உடனே ஹீரோ கால் பண்ணி, இங்கே பாருங்கள் நேற்று என்னோடய ஃபோட்டோ எந்தெந்த நியூஸ்லாம் வந்துச்சோ எல்லாத்தையும் தடையுமே இல்லாமல் அழிச்சிருங்க, எதுவுமே ஹீரோயின் கண்ணில் படக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோவோட தாத்தா அதை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. பரவாயில்லையே என் மருமக பிள்ளை செம்ம அழகாக இருக்காளேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு வீடியோவாக டெலீட் ஆகுது. எல்லாமே ஹீரோட வேலை தான். தாத்தா கால் பண்ணி அவனை கண்ணா பின்னான்னு கத்திக்கிட்டு இருக்காரு. ஆனால் அவன் கண்டுக்கிற மாதிரி தெரியல. சீக்கிரமாக கூட்டு வாடா என் பேத்திங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு காலை கட் பண்ணுறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் வந்து ஹீரோ மடியில் படுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்ன பிரச்சனைங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, இல்லை எனக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு உள்ளுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது, நான் அந்த வேலைக்கு போயே ஆகணுமான்ற மாதிரி திருப்பி அதே டாப்பிக்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறா. இவன் என்ன சொல்கிறான், இங்கே பாரு இப்போ என்ன உனக்கு பிடிக்கலனா வேலைக்கு போகாத, ஆனால் நான் கேள்விப்பட்டேன் புதுசாக அந்த கம்பெனிக்கு இன்சார்ஜ் வர போகிறாங்களாம்மா, அந்த ஷெங்கு இதுக்கப்புறம் இருக்க மாட்டான்னு சொன்னாங்க, எதுக்கும் நீ போய் ட்ரை பண்ணி பாரு, பிடிக்கலனா ரெசிக்னேஷன் கொடுத்துட்டு வந்துருங்கிற மாதிரி தான் சொல்லி அனுப்புகிறான். இவனும் சரி ரிசைன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த ரெசிக்னேஷன் லெட்டர் எடுத்துக்கிட்டு தான் உள்ளே வரா. உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா யாரோ பின்னாடி திரும்பி உட்காந்துருக்காங்க. புதுசாக யாராவது வந்திருப்பாங்களோன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு பார்த்தா உள்ள ஷெங்கு தான் உட்காந்துருக்கான். என்ன சொல்லும் மூஞ்சில் எவ்வளோ பெரிய கீரல் போட்டிருக்க பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிறைய பேர் வராங்க. வந்தவங்க ஷெங்கை பிடிச்சி அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஷெங் சொல்கிறான், டே எங்கள் அப்பா தான்டா சிஓங்கும் போது, டே உங்கள் அப்பனே தூக்கி போட்டாச்சு வாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை தரன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோயின் சரி நம்ம இங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிலான்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு மேனேஜர் இருக்கார். அவர் வந்து இவனை அடித்து அங்கேருந்து இழுத்துட்டு போங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குஷியாக இருக்குது. சரி இப்படியே எஸ்கேப் ஆகி ஓடிட வேண்டியதான்னு போகும்போது மேனேஜர் என்ன சொல்கிறாரு, மேடம் நீங்கள் தானே, உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டேன், எங்கள் பாஸ் சொல்லியிருக்காரு உங்களுக்கு காம்பன்சேஷன் கொடுக்க சொல்லியிருக்காங்க, நீங்கள் வேலை பார்க்கலான்னா வேலை பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வாங்கிட்டு நீங்கள் போயிடலாம், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் சொல்கிறார். இவளுக்கு குஷி ஆகிருச்சு அங்கேருந்து வந்துக்கிட்டு இருக்கா. இதுக்கும் பார்த்தா இந்த ஜியா இருக்கா இல்லை, அவள் எங்கே போய் பார்த்துட்டு என்னாச்சு செல்லம் இங்கேருந்து போயிட்டு இருக்காங்கும் போது என்ன செல்லாம் வரலான்ட்டு இருக்கா, அதான் காசு இல்லைன்னு ஆயிடுச்சுல்ல, இதுக்கப்புறம் பிச்சைக்காரனோட கேவலமாக தான் நடத்துவாங்க, ₹1 காசு இல்லை என்கிட்ட, இப்போ என் கூட இருக்க போறியா என்னன்னு கேட்கும்போது இவ வந்து முழிக்கிறா. இங்கே பாரு உன் தங்கச்சி ஒருத்தன் லவ் பண்ணிருக்கால, அவன் தான் வந்து இந்த கம்பெனியோட ஒரிஜினல் ஓனர், முடிஞ்சா அவங்ககிட்ட போய் பேசுங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து கத்திட்டு போயிட்டான்.
இப்போ தான் இவன் யோசிச்சு பார்க்குறான். ஆமாம்ல, அங்கே தானே அவனை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தேன். அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தேன். அவனே தானே இங்கே பார்த்தேங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துட்டா. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி குஷியாக இருக்க. ரொம்ப நல்லவராக இருக்கார் அந்த கம்பெனியோட புது ஓனரு. எனக்காக காம்பன்சேஷன்லாம் கொடுக்க சொல்லியிருக்காரு. அந்த அமௌண்ட்டில் நான் என்னோடய வீட்டையே வாங்கிடுவேன். எங்கள் அம்மா எனக்கு கொடுத்த வீடு இதுக்கப்புறம் எனக்கு சொந்தமாக போகுதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்புறம் என்ன ஜாலி தான் ட்ரீட்டு தாங்கிற மாதிரி சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோ கேட்குறான், நீ ஏன் இப்படி ரிசைன் பண்ண ஆசைப்படுறேன்? கொஞ்ச நாள் வேலை பார்க்கலாங்கும் போது, இல்லை எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல. பேசாமல் நான் வந்து அந்த கம்பெனியை விட்டு வெளில வரதான் கரெக்டாக இருக்கும். அந்த காம்பன்சேஷன் அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஹீரோ யோசிக்கிறான், எப்போ நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேனோ நானும் பணக்காரன்ட்டு, அது மட்டும் தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், நீ என்னை விட்டு போயிடுவேன்னு அதே தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோக்கு பர்த்டே போல் இருக்கு. ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவனை நேக்காக பேசி வெளியில் அனுப்புகிறாளாமா. இங்கே பாரு, எனக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் தேவைப்படுது, போய் வாங்கிட்டு வந்துடுறியான்னு கேட்கும்போது, சரிடா சொல்லணும், நீ சொல்லி போகாமல் இருப்பேன்னா இந்தா போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். இவன் சமைக்கவே தெரியாது இவளுக்கு, எல்லாத்தையும் போட்டு கருக்கி சமைச்சிக்கிட்டு இருக்கா. சரின்ட்டு கேக் ஆர்டர் பண்ணியிருந்திருப்பா, அதை வாங்கலான்ட்டு வந்துட்டா. டெலிவரி எடுத்துகிட்டு வரது நம்ம ஹீரோ தான். டெலிவரி பாயை பார்த்தேன், அவன் என் கையிலே கொடுத்துட்டு போயிட்டான். கேக்கு தானே என்கிட்ட சொல்லியிருந்தா நானே வாங்கிட்டு வந்திருப்பேன்லங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ்ன்னு பண்ணிக்கிட்டு இவளுக்கே தோணுது. ஹீரோ பார்க்குறா, இந்த விஷப்பரிச்செல்லாம் தேவையாடா செல்லும், நீ சொல்லியிருந்தா நானே கடையில் ஆர்டர் போட்டிருப்பேனே, இப்போ இதை நான் சாப்பிட்டே தீரணுமான்னு கேட்கும்போது, பரவாயில்ல சாப்பிடுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒன்றும் இல்லை, சாப்பிட்டு வயிறு கலக்கிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, உனக்கு கஷ்டமாக போயிருமேங்கிற மாதிரி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சாப்பிடுன்னு சொல்லிட்டு இவன் சமாதானப்படுத்தி சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்கா. இவளுக்கு தோணுது, ஒரு கிஃப்ட்டை கூட ஒழுங்காக கொடுக்க முடியலேன்ட்டு. இவன் என்ன சொல்கிறான், கிஃப்ட்டு எனக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவளை எழுத்து கிஸ் பண்ணிவிட்டு, இந்த கிஃப்ட்டு மட்டும் எனக்கு போதும், இது எனக்கு எப்பவும் கிடைச்சா மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவளை ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறான். அவளுமே சரி ஓகேன்ற மாதிரி கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா. இவன் கேட்குறான், பர்த்டே கிஃப்ட்டுன்னு ஆயிடுச்சு, கிஃப்ட்டை முழுசாக கொடுத்தா நல்லா இருக்குமேங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு, இதுக்கு என்ன கேள்விலாம் கேட்டுட்டு இருக்கேங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் மேடமும் ரெடியாக தான் இருக்காங்க போல இருக்கு. அவனையே தான் பார்த்துக்கிட்டு இருக்கா. ஹீரோவே ஒரு நிமிஷம் கேட்குறான், அப்படி என்ன என் ஃபேஸில் தெரியுது, எதுக்கு இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, தெரில, என் லைஃப்பில் நீ வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படி இவனும் போயிட்டு அவளை கிஸ் பண்ணுறான். 2 பேரும் நைட்டு ஒன்றாவும் இருந்துடுறாங்க. லைஃப்பும் இதே மாதிரி ரொம்ப நல்லா போய்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோவுக்கு வந்து கால் வருது. ஹீரோயினுக்கு தெரியாமல் வெளியில் தான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கா. அப்போ வந்து அவனோட தாத்தா கால் பண்ணின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இங்கே பாரு, சீக்கிரமாக எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து சேருடா, எங்களால் இதை டேக் ஓவர் பண்ணி நடத்தவே முடியலடாங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி ஹீரோயின் கிட்ட டைரெக்டாக சொல்ல முடியாதுல்ல. அதான் ஹீரோயின் சொல்லிட்டா ரிச் பீப்புள் பிடிக்காதுன்ட்டு. இவன் உடனே கேட்குறான், எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டில் ப்ரொமோட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி ஒரு வேலை கிடச்சிருக்கு, அது பண்ணால் சீக்கிரமாகவே நம்ம ரீச் ஆகிடலாங்கிற மாதிரி சொல்லும்போது, அப்படியா, நல்ல விஷயம் தானேங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்லை ரிச் ஆனதோ உனக்கு பிடிக்காதுங்கும் போது, அது மற்றவங்க, நான் வந்து பிடிக்காதுன்னு சொல்கிறது மற்றவங்கள தான், நீ எனக்கான ஒன்று எப்படி எனக்கு பிடிக்காம போங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போது வந்து இவன் என்ன பண்ணுறா, ஒரு 4-5 டாக்குமெண்ட் எடுத்து காமிக்கிறான். இந்த பில்டிங் எல்லாமே தாத்தா எனக்காக கொடுத்தது, இது எல்லாமே என்னோடதுங்கிற மாதிரி சொல்லி கொடுக்கும்போது, இவ்வளோ டாக்குமெண்ட்டாங்கிற மாதிரி இவன் பார்த்துக்கிட்டு இருக்கா. அப்போ இவனை மீட் பண்ணுறதுக்காக அந்த மேனேஜர் வந்திருப்பாங்க. இவன் கீழே என்ன பேசிக்கிட்டு இருக்கான். மேனேஜர் சொல்லுவாங்க, சார் நம்ம ரொம்ப ஸ்லோவாக போகிறோன்னு தாத்தா யோசிக்கிறாரு, சீக்கிரமாக இதெல்லாம் முடிச்சுட்டு மேடம் கிட்ட உண்மையை சொல்லிடுங்க சார்னு சொல்லும்போது, ஹீரோயின் மாதிரி இருந்து பார்த்துட்றா. மேனேஜர் சார் நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இவரும் முழிக்கிறாரு. ஏன் இப்படி முழிக்கிறீங்க, என்னாச்சு, உங்கள் 2 பேருக்கு முன்னாடியே தெரியுமாங்கிற மாதிரி கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை நாங்கள் ஒரு ஹோட்டல் திறக்க போகிறோம், அதுக்கு சீஃப் கெஸ்ட்டாக ஹீரோ கூப்பிடலான்ட்டு தான் வந்தோங்கிற மாதிரி சொல்லி எப்படி சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து ஒரு அக்ரிமெண்ட் இவன் கையில் வச்சுருந்துருப்பான். அதை ஓப்பன் பண்ணி இவன் பார்த்துட்டா. இது என்ன அக்ரிமெண்ட்டுங்கிற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லி அவளை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவளும் பெருசாக எதையும் கண்டுக்கிட்ட மாதிரி தெரில. ஹீரோ கூட இருந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி யோசிச்சிட்டா. 2 பேரும் ஒன்றா ஹாப்பியாக சந்தோஷமாக லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இவங்க லவ் சொல்லிக்கிட்டதே இல்லைல்ல, அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறா, ரிங்கை கொடுத்தா அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு ரிங் வாங்குறதுக்காக தான் கடைக்கு போயிருக்கா. தேடி ஒரு ரிங்கை வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா. அப்படியே இவன் வந்து ஹீரோவை மீட் பண்ணி கொடுக்கலான்ட்டு போகும்போது அந்த இடத்துக்கு ஜியா வந்துடுறா. ஜியா புதுசாக யாரோ ஒரு பையன் கூட வந்திருக்கா, புது பாய் ஃப்ரெண்ட் போல இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோயினுக்கு கடுப்பாகுது. இவன் ஒன்றா உட்காந்து சாப்பிட்லான்னு உள்ளே கூட்டிகிட்டு வந்திருக்கா. அப்போ ஹீரோ என்ன பண்ணுறா, ஐயோ இவ வேற மூஞ்சி பார்த்தா கண்டுபிடிச்சிருவாளே, சரி எஸ்கேப் ஆயிட வேண்டியதான்ட்டு ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டான். பார்த்தா பின்னாடியே ஜியாவும் வந்துக்கிட்டு இருக்கா. இவனுக்கு ஒன்றுமே புரியல. உடனே சொல்கிறா, என்ன நான் கண்டுபிடிக்கலான்னு நினச்சியா, இங்கே பாரு, நீ தான் வந்து அந்த ஷெங்கோட அண்ணன் நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவ்வளோ பெரிய கம்பெனிக்கு ஓனராக இருந்துக்கிட்டு இப்படி ஷெஃப்னு சொல்லி நடிச்சிக்கிட்டு இருக்கா, எதுக்கு உனக்கு இந்த வேலைலாங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கா. இப்போ என்ன உனக்கு வேணுங்கிற மாதிரி ஹீரோ கேட்கும்போது, அதான் சொல்கிறேன், நானும் என் தங்கச்சியும் ஒன்றா நின்னா அவளை விட நான் தான் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு, அவள் உனக்கு கரெக்டாகவே இருக்க மாட்டாங்கிற மாதிரி சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் வந்துட்டான். இருந்தாலும் எங்கே அவள் ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவாளோன்னு பயமாகவே இருக்குது.
வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோயின் பக்கத்தில் வந்து உட்காரா. இவன் டைட்டாக அவளை ஹக் பண்ணிவிட்டு என்னை விட்டுட்டு போயிட மாட்டேலங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். அவளுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா வந்து ஜியா தான் சொல்லியிருப்பா, அவளுக்கு மட்டும் இது ரிச்சான பையன் தெரிஞ்சா கண்டிப்பாக வந்து ஒன்று விட்டுட்டு போயிடுவா. நான் அந்த உண்மையை ஒன்று அவள்கிட்ட சொல்லிடுவேன், உனக்கு 2 நாள் தான் டைம்ங்கிற மாதிரி சொல்லி அனுப்பியிருந்திருப்பா. அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கு ஒன்றும் புரியல. நான் எங்கே போகிறேன், சி ஏன் பயந்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் டே வந்து ஹீரோக்காக ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கா. அப்போ இருட்டுக்குள்ளே வரும்போது திடீர்னு யாரோ வந்து அவளை அங்கேருந்து கடத்தி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்கடா இருக்கோங்கிற மாதிரி தெரியாமல் கண்ணு முடிச்சு பார்த்தா பக்கத்தில் ஷெங்கு. என்ன செல்லம், ரொம்ப நாள் ஆச்சுல பார்த்து, உனக்காக நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா. இன்றைக்கி தான் இந்த பிளான் சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னவன் கால் பண்ணி ஹீரோ கிட்ட, இங்கே பாரு 100 மில்லியன் காசு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு செல்லத்தை கூட்டிகிட்டு போ, இல்லைன்னு வச்சுக்கேன் அதுக்கு மேலே நீ செல்லத்தை பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டான். இந்த பக்கம் வந்து ஹீரோக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. உனி மேனேஜர் சொல்கிறாரு, 100 மில்லியன்லாம் அரேஞ்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சார், அதுவும் காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லும் போது ஷேராக எழுதி வச்சிடலாம்ல, அதை பண்ணிடலாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். சார் இது நம்ம கம்பெனிக்கே ஆபத்து சார், யோசிச்சு பண்ணுங்க சார்னு சொல்லும் போது ஹீரோ இப்போ இருக்கிற நிலமையில உயிரை கேட்டால் கூட எடுத்து கொடுத்துருவான் போல இருக்கு. அது மாதிரி இருந்துக்கிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஷேங்க என்ன சொல்கிறான், என்ன செல்லும் எதுக்கு நீ அவங்ககிட்ட லாயலாக இருக்கணும்னு ஆசைப்படுற, அந்த காசு வரட்டும், வந்ததுக்கப்புறமா ரொம்ப 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம்னு சொல்லும் போது, எப்பத்தியா நீ கொடுத்த மார்க்கு, இந்த மார்க்கு கூட நான் மறந்துட்டு இப்பயும் உன் மேலே தானே பாசமாக இருக்கேன், நீ மட்டும் ஏன் அவனை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது, என் பாய் ஃப்ரெண்ட் அவ்வளோ ஒர்த்தலாம் இல்லை, அவங்ககிட்ட அவ்வளோ காசுலாம் கிடையாது, அவனையும் ஒரு ஷெஃப் தான், அவனால் எப்படி 100 மில்லியன் கொடுக்க முடியும், நீ ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கங்கிற மாதிரி சொல்லும்போது, நீ லூஸா இல்லை லூஸு மாதிரி நடிக்கிறியா, அவன் எவ்வளோ பெரிய பணக்காரன், ஊர் உலகத்துக்கே தெரிஞ்சிருக்க அவன் பணக்காரன்னு உனக்கு தெரியலையா, என்னைய பாரு அப்படியே அவனை யோசிச்சு பாரு, நாங்கள் 2 பேரும் பிரதர்ஸ் தான், உனக்கு இது கூடமா இன்னமும் தெரிலங்கிற மாதிரி சொல்லும் போது இவளுக்கு வந்து இப்போ ஒன்றுமே புரியலை. இப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவனை மீட் பண்ணது, அதுக்கப்புறம் வந்து அவன் பேசினது, எப்போவுமே ரிச்சான பசங்களை பிடிக்காதுங்கிற மாதிரி அவள் சொல்லியிருந்திருப்பாள். இவன் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பான், உண்மையிலேயே உனக்கு ரிச்சான பசங்களை பிடிக்காதாங்கிற மாதிரி. அதெல்லாம் ஞாபகத்துக்கு வந்துட்டு போகுது. அன்றைக்கி மேனேஜர் கூட நின்னது கூட ஞாபகத்துக்கு வருது. ஒருவேளை இருக்குமோன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கம் ஹெலிகாப்டர் வருது. ஹீரோ அதில் தொங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், ஹீரோயினுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, நம்மளை ஏமாற்றிட்டானா, நம்மக்கிட்ட போய் சொல்லிட்டானாங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோக்கு அது எதுவுமே இப்போ மனசில் இல்லை. ஹீரோயினை காப்பாற்றி இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடணுங்கிற மட்டும்தான் தோணிக்கிட்டு இருக்கு. என்ன செல்லம் அசத்திர பார்த்தாச்சா, வா வா உள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஹீரோ இந்த பக்கம் வந்துட்டான். உள்ளே வந்து ஷெங்கை மீட் பண்ணுறதுக்காக தான் வரான். ஷெங் சொல்கிறான், என்னப்பா காசு எடுத்துகிட்டு வந்தியா, காசை வச்சுட்டு கிளம்பிட்டே இருங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு 100 மில்லியன்லாம் அவ்வளோ சீக்கிரம் அரேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது உனக்கே தெரியும், அதனால தான் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், இதில் எல்லா ஷேர்ஸையும் உன் பேருக்கே எழுதி வச்சுட்டேன், இது எடுத்துகிட்டு நீ கிளம்பிட்டே எனக்கு ஹீரோயினை மட்டும் கொடுத்துரு, அவளை கூட்டிகிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேங்கிற மாதிரி சொல்லும்போது இவனும் வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு, என்னென்னா அவ்வளோ நல்லவனா நினச்சேன், என்னை நம்பி பத்திரத்தெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கியப்பா, இவ்வளோ அப்பாவியாக இருக்கியே, இப்போ அடிச்சு முடிச்சு விடுங்கடா இவன் கதையன்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு அங்கேருந்து போயிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்தா எல்லாரையும் போட்டு மிதின்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கான். பிளானோடு தான் வந்திருப்பான் போல இருக்க, ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு தான் வந்திருக்கான் அந்த இடத்துக்கு. இந்த பக்கம் ஹீரோயின் எங்கன்னு தேடினா உள்ள ஒரு ரூம் இருக்குது. ரூம்குள்ளே ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹீரோயின் இல்லை. ஏன்னா ஹீரோயினை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு கண்டெய்னருக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கான். அந்த இடத்துல எக்கச்சக்கமாக ஒரு 1000க்கு மேலே வந்து கண்டெய்னர்ஸ் இருக்குது. அதுலேருந்து ஹீரோயினை கண்டுபிடிச்சி கூட்டு வரதெல்லாம் அவ்வளோ சீரியஸான விஷயம். அதை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஹீரோ முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது சுற்றி முற்றி பார்க்குறாங்க. எல்லாமே வந்து பயமாகவே இருக்கு. ஒனிஷ் எங்கே அந்த இடத்துக்கு அடிச்சு கூட்டிகிட்டு வந்து சொல்கிறாங்கிற மாதிரி சொல்லும்போது, இங்கே பாரு நான் செத்தா கூட உண்மையை சொல்ல மாட்டேன், நீ மட்டும் சந்தோஷமாக இருப்பியாடான்னு சொல்லி கேட்கும்போது இவன் கத்தி எடுத்துகிட்டு போயிட்டான் கண்ணில் குத்துறதுக்கு. இங்கே பாரு நானே கூட்டு வந்து அடைச்சி வச்சேன், ஏதோ ப்ளூ கலரில் தான் அடைச்சி வச்சேன், ஆனால் என்ன கண்டெய்னர்னு தெரிலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலே அவன்கிட்ட கேட்டு வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பக்கமாக எல்லா பக்கம் தேடிக்கிட்டு இருக்கான். உள்ளுக்குள்ளே வந்து ஹீரோயின் யோசிக்கிறா, ஹீரோ நம்மளை தான் தேடி வந்திருப்பான், நம்ம எப்படியே சைலண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஹீரோவால் நம்மளை கண்டுபிடிக்கவே முடியாது, நம்ம ஏதாவது அவனுக்கு சிக்னல் கொடுக்கணுங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கா. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பயம் வந்துருச்சு. சின்ன வயசில் இதே மாதிரி அவளை ரூம்குள்ளே அடைச்சி வச்சுருப்பாங்கல்ல, அதெல்லாம் கண்ணு மூடி வந்துட்டு போகுது. அதெல்லாம் யோசிச்சு பார்த்து ரொம்ப பயப்பட ஸ்டார்ட் பண்ணிடுறா. அது ஒரு ட்ராமா மாதிரி அவளுக்கு ஆயிருந்திருக்கும். இப்போ அதே ரிப்பீட் ஆகிறது இவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த பக்கம் ஹீரோ வந்து வெறித்தனமாக எல்லா பக்கமும் தேடிக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து என்ன பண்ணுறான், ஹீரோயின் கிட்ட இங்கே பாரு ப்ளீஸ் ப்ளீஸ் எங்கே இருந்தாலும் சரி நீ எங்கே இருக்குங்கிறத மட்டும் சவுண்டு கொடுங்குற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை சின்ன வயசில் வந்து கடத்திட்டு போயிருந்திருப்பாங்களா, அதெல்லாம் இவனுக்கு கண்ணு மூடி வந்துட்டு போகுது. ஹீரோயின் கிட்ட சொல்கிறான், ப்ளீஸ் நான் பேசுகிறது உனக்கு கேட்கணும்னு எனக்கு தெரியும், தயவு செஞ்சு எங்கே இருக்கியோ அங்கே வந்து அந்த கண்டெய்னரை தட்டுங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் கஷ்டப்பட்டு காலை வச்சு உதச்சிக்கிட்டு இருக்கா. ஹீரோவும் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான், பக்கத்துலேயே வந்துட்டான். நான் வெளியில் நிற்கிறேன் இப்போ தட்டு பக்கம்னு சொல்லும்போது அவளும் 2 தட்டு தட்டுறா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டான்.
திறக்கலான்னு பார்த்தா எந்த கீன்னு வேற தெரியல. வெளியிலேருந்து ஒரு கட்டையை எடுத்துகிட்டு வந்து அடித்து உடச்சி உள்ளே திறந்துட்டு வந்துக்கிட்டு இருக்கான். அப்படியே உள்ளே பார்க்கும்போது ஹீரோயினை கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இவனோட கண்ணுக்கு ஹீரோயின் எப்படி தெரியுறானா, சின்ன வயசில் வந்து அவளை வந்து அடைச்சி வச்சுருந்துருப்பாங்களே குட்டி பொண்ணு, அந்த குட்டி பொண்ணு தான் ஹீரோவோட கண்ணுக்கு தெரியுறா. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் சின்ன வயசில் இவனை கடத்திட்டு போயிருந்தப்போ குட்டி பையனாக இருந்திருப்பாள், அந்த குட்டி பையன் தான் இவ கண்ணுக்கு தெரியுறா. உடனே வந்து 2 பேரும் பார்த்த உடனே 2 பேருக்கும் அவ்வளோ கஷ்டமாயிருது. ஹீரோ பக்கத்தில் போயிட்டு உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல, ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லும்போது நானும் ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கா. ரொம்ப லேட்டாக வந்துட்டணும், சாரிடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை அதான் வந்துட்டேன்ல, இதுக்கப்புறம் ஒன்றும் ஆகாது, நான் பக்கத்தில் இருக்கேன்லன்னு சொல்லிட்டு அவளுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான். ரொம்ப பயந்து போயிருந்திருப்பான். 2 பேருமே வந்து என்னமோ அவங்க ட்ராமாவெல்லாம் விட்டு வெளியில் வந்த மாதிரி தோணுது அவங்களுக்கு. அப்படியே காரில் கூட்டிகிட்டு வரும்போது மேனேஜர் வந்து என்ன சார் போகலாமான்னு சொல்லி கேட்கும்போது சரி நீங்கள் போங்க நான் பேசிட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன இப்போ இந்த கதையை சொல்லுங்கும் போது உனக்கு தான் ரிச் பீப்புள் பிடிக்காது அப்படின்னு சொல்லி இவன் ஸ்டார்ட் பண்ணும்போது இவன் வந்து எதுவுமே பேசல, டக்குன்னு வந்து அவனை கிஸ் பண்ணிடுறா. இதுக்கு என்னடி அர்த்தம்னு கேட்கும்போது நீ ரிச்சாக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி அதெல்லாம் எனக்கு பெரிய விஷயமே கிடையாது, நீ என் கூட இருந்தால் மட்டும் போதுங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் 2 பேருமே நார்மலாக லைஃப்பை லீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் வந்து ஹீரோயினோட அப்பா வந்து ஃபுல்லாக பேங்க்ரப்ட் ஆயிடுச்சு போல கம்பெனி, அவங்க அம்மா விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ஜியா வந்து வேற ஒரு ஆளை டேட் பண்ணுறதுக்காக வந்து பேசிக்கிட்டு இருக்கா. அவள் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. இந்த பக்கம் ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து கம்பெனிலே வேலை பார்க்குறாங்க. மற்றபடி பேலன்ஸ் இருக்கிற டைமில் இவங்களோட ஓல்டு ஹவுஸ் இருக்குல்ல, அந்த ஹவுஸில் தான் ஒன்றா இருந்துக்கிட்டு இருக்காங்க. வீட்டை விட்டு வரதுக்கு மனசே இல்லை அவங்களுக்கு. அதனால கம்பெனி வேலையை கம்பெனியோடு நிறுத்திட்டு மற்ற டைம் ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே 2 பேரும் சேர்ந்து பீச்சுக்கு போகலான்ட்டு வந்திருக்காங்க. ஹீரோயின் அன்னைக்கு ரிங்கை வாங்கி வச்சுருந்துருப்பாள், கொடுக்க முடியாமல் போயிருந்திருக்கோம். அதை எடுத்து ஹீரோக்கு சர்ப்ரைஸாக கொடுக்குறா. ஹீரோவுமே உடனே கையில் வாங்கிக்கிறான். நீயே போட்டு விடுன்னு சொல்லும்போது ஹீரோயினும் போட்டு விட்டுட்டு நல்லா இருக்குல்ல, கூடிய சீக்கிரம் இதே மாதிரி மேரேஜ் ரிங்கையும் நான் மாட்டுவேன், அந்த நாளுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோவும் சரி உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேனேன்னு சொன்னவன் அவன் கையில் ஒரு ரிங் வச்சிருக்கான். இவளுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்க. கோஇன்சிடென்ஸாக ஒரே நேரத்தில் 2 பேர் ரிங் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படியே ரிங்கை போட்டு விட்டுட்டு 2 பேரும் ஹாப்பியாக ஹக் பண்ணி கிஸ் பண்ணுறதோட இந்த ட்ராமாவுக்கு ஒரு ஹாப்பி எண்டிங்காக இந்த ட்ராமாவை முடிச்சு வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த ட்ராமா பிடிச்சிருந்தான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இதோட நான் கிளம்புறேன். பாய் பாய். வேறு ஒரு நல்ல வீடியோ சீக்கிரமாக பார்க்கலாம். அதற்கு ஸ்டே டியூன்.